ஏஐ 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 ஸோ இந்த ஏஐ இம்பேக்ட் எப்படி ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ல இருக்க போது? இது நீங்க மட்டும் இல்ல, உங்க காலேஜ்ல யாராலுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது SPOC ரெஜிஸ்டர் பண்ணலனா. இஃப் தேர் இஸ் an எக்ஸ்ட்ரா ஸ்லைட் இல்ல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்கன்னா எவாலுவேட் பண்ணாம எலிமினேட் பண்ணிடுவாங்க. முன்னாடி எல்லாம் புரோட்டோடைப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து 60% 70% இருந்துச்சு. இப்போ இட்ஸ் டவுன் டு 20 to 30%. ஜீரோ வின்னர்ஸ் அடுத்து ஃபைனல்ஸ் போயிட்டு எனக்கு யார் ஐடியாவும் பிடிக்கல அப்படின்னு ஜீரோ ஃபைனலிஸ்ட்னு ஒன்று இருக்கு. பேக் டு பேக் 3 losses அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுலேருந்து இப்போ இந்தியாஸ் #1 ஹேக்கத்தான் மென்டராக எப்படி மாறினீங்க? ஐஐடிலேயே டாப் டயர் 1 வந்து ஐஐடி டெல்லி. நீங்கள் அந்த ஹர்டில்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? மொத்த ஆர்கிடெக்சரும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. எப்போ 1 week before the finals. Do you think you can defeat us with this shit? அப்படின்னாரு. I was like, டீமில் வந்து நான் மட்டும் ஒரே ஒரு பொண்ணு, 5 பேருமே பாய்ஸ். 3 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஜட்ஜு மட்டும் தான் கேட்குறாரு. இன்னொருத்தர் ஃபோன் பேசிட்டு பெஞ்ச் வெளியே போயிட்டாரு. evaluator perspectiveல it's not about how the prototype is working. Hi everyone, I am Deepika from CodeHunters Academy. So I'm a 2024 Smart India Hackathon winner. So Smart India Hackathon season start ஆக போது. எப்படி ஒரு ரைட்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணுறது, கரெக்டான ப்ராடக்ட் எப்படி பில்ட் பண்ணுறது, ஸோ ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போது ஜட்ஜஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் முக்கியமாக ஏஐயோட இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது, ஸோ அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் a 7x Global Hackathon winner, 2022 Smart India Hackathon champion, 3 times SIH Evaluator 23, 24 and 25, 1000+ national hackathon winners create பண்ணியிருக்காங்க and 25,000+ students mentor பண்ணியிருக்காங்க. He is none other than our founder of CodeHunters Academy, our Gamaliel Das. Welcome Gamaliel Das. Hi, it's my absolute pleasure இங்கே இருக்கிறது. And I think இந்த பாட்காஸ்ட் ஐடியா ஒரு செம்ம வேல்யூ இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். And a host who herself is a Smart India Hackathon winner. ஐயோ என்னென்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ யா, I'm ready. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. ஓகே, ஸோ எல்லாரும் ஹேக்கத்தான்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது ஒரு ஹேக்கிங் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, இல்லைனா வந்து ஒரு கோடிங் காம்படிஷன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? ஓகே, ஸோ ஐ திங்க் நம்மளோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாருமே போனால், சரி ப்ரோ ஹேக்கத்தான்னா ஹேக்கிங் தானே, எனக்கு ஹேக்கிங் வராது, நான் எப்படி ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. மேபி அந்த நேமோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி இருக்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்கிறேனே, இப்போ நம்ம யூடியூப்பில் போய் பார்த்து ஒரு 5 minute ஹேக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்த 5 minutesல பண்ண முடியறது தான் நம்ம ஹேக்குன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்லி சம்திங் தட்ஸ் காம்ப்ளிகேட்டட் டக்குன்னு பண்ண முடிஞ்சால் அது ஹேக். ஸோ இது ஒரு ஹேக்குங்கிற வேர்டோட எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து மேரத்தான் ரேஸ்க்கு ஒரு 100 meter ரேஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? 100 meter ரேஸ்னா ஃபாஸ்ட்டாக போகணும், ஸ்பீடு மட்டும் தான் முக்கியம். அதுக்கப்புறம் ப்ரிசிஷன் கண்ட்ரோல் அதெல்லாம் வேற. ஆனால் ஒரு மேரத்தானில் கன்சிஸ்டன்சி, ஒரு 10 kilometerக்கு நீங்கள் ஈக்குவல் ஸ்பீடில் போகணும். அது இல்லாமல் பேஷண்ட்டாக இருக்கணும். டக்குன்னு நான் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்னு போக முடியாது. அண்ட் யூ ஹேவ் டு கீப் இட் பிளான், கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ அது ஒரு பிளான் ஸ்ட்ரக்சரை சும்மா ப்ராடக்டை பில்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற கோல் இல்லாமல் ஸ்ட்ரக்சரை எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த மேரத்தான் அண்ட் ஹேக்குங்கிற வேர்டோட காம்பினேஷன். ஸோ ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணுறது இன்னோவேட்டிவாக அண்ட் ஸ்ட்ரக்சர்டாக பேஷண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சியோட பில்ட் பண்ணுறது தான் ஹேக்கத்தான். ஒரு வேர்டு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தெரிஞ்சால் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இருக்க ஏஆரால இது நம்ம இதே ரீசன் சொன்னோம்னா ஐ திங்க் வி ஆர் பேக் 3-4 years. ஏன்னா இப்போ அதான் யாருனாலுமே இப்போ ஒரு வைப் கோடிங் மூலமா ஒரு ப்ரோட்டோடைப் பேஸாக பில்ட் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னா ஐடியா. அந்த ஐடியா எந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது, அந்த ப்ராப்ளம் ஆக்சுவலாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா, அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராடக்ட் பிஸ்னஸ் மாடல் அது எல்லாமே வேற. ஸோ இது எல்லாராலையும் யோசிக்க முடியும். ஓகேவா? ஒரு ஈசி ஸ்டூடெண்ட்டோ ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டோ ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவை யோசிச்சு அது ஒரு ப்ரோட்டோடைப் லெவல் வரைக்கும் பில்ட் பண்ண முடியும். ஸோ எனி ஒன் கேன் பார்ட்டிசிபேட். அண்ட் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ங்கிறது. இன்டர் டிபார்ட்மெண்ட் டீம்ஸு, ஸோ அண்ட் அக்ராஸ் ஒரு காலேஜ்குள்ளே ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டு, ஒரு இசி ஸ்டூடெண்ட்டு, ஒரு ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்டு, சிவில் ஸ்டூடெண்ட் எல்லாமே கம்பைன் பண்ணி கூட ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம்.
அண்ட் அது மட்டும் இல்லை, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ சொல்யூஷனுங்கிறது சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வராது, எவ்ரி ஒன் கேன் ஹேவ் அன் ஐடியா. ஸோ இது ஒரு ராங் பெர்செப்ஷன் அண்ட் உங்களில் நிறைய பேருக்கு அந்த பெர்செப்ஷன் இருக்கு. அண்ட் ஐ திங்க் அதை பிரேக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒரு ஹேக்கத்தான்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் நிறைய பேருக்கு அதுதான் அந்த ஃபியர் தான், ஐயோ ஹேக்கத்தான் ஸ்கில் இல்லாமல் நான் எப்படி போகிறது, இப்போ ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ ஐ திங்க் ஹேக்கத்தான்ங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங், அது எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிறது கன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெரி நைஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஆக்சுவலி எப்படி ஒரு மேரத்தான் அந்த ரன்னிங் ரேஸை வச்சு நீங்கள் ஒரு சிம்பிளாக ஆடியன்ஸ் கூட சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் அ வெரி குட் பெர்ஸ்பெக்டிவ் ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன். ஸோ இப்போ இங்கே வந்து எஸ்பிஓசி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலேஜில் ஸ்பாக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காலேஜில் அந்த அவேர்னஸ் இல்லை, ஸோ அதனால எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் காலேஜஸ்க்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க, இல்லைனா கைட் சொல்வீங்க? லைக் எப்படி ஒரு ஸ்பாக் ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த மாதிரி சொல்கிறீங்களா? இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஏன்னா லாஸ்ட் இயர் SIH பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடியல. எப்போ சப்மிஷன் டெட்லைனில் பார்த்தா அவங்க காலேஜில் இன்டர்னல் ஹேக்கத்தான் நடக்கலை, ஸ்பாக் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலை. ஸோ அவங்களுக்கு வந்து இன்டர்னல் ஹேக்கத்தான் நடக்கலைங்கிறதா கொஸ்டின். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்பாக் ரெஜிஸ்ட்ரேஷனே யாருமே பார்க்கறது இல்லை. அண்ட் இந்த ஸ்பாக் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது என்னன்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பேசிக்கலி உங்கள் காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு பர்சன். அது வந்து உங்கள் காலேஜ் ஸ்டாஃபாக இருக்கலாம், உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம், இன்னோவேஷன் செல் ஹெட்டாக இருக்கலாம், அது யாராக வேணாலும் இருக்கலாம். பட் உங்கள் காலேஜை அவங்க ஒஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில். ஒன்லி தென் யூ கேன் பார்ட்டிசிபேட். ஓகேவா? இது வந்து உங்களோட ஃபால்ட் கிடையாது, ஆனால் நீங்கள் தான் ட்ராக் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் காலேஜில் யாராலுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது எஸ்பிஓசி ரெஜிஸ்டர் பண்ணலனா. அண்ட் இது வந்து நீங்கள் நம்ம ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வெப்சைட்டில் போனாலே ஒரு பெரிய பேனர் அதுதான் இருக்கும். ஃபஸ்ட்டே ஸ்பாக் ரெஜிஸ்ட்ரேஷன் SPOC அப்படின்னு பெரிய லெட்டரில் போட்டிருப்பாங்க. ஆனால் அது யாருமே பார்க்க மாட்டாங்க. நிறைய காலேஜஸ், மெயின்லி Tier 3 காலேஜஸ் எல்லாமே. I feel that students has to take the responsibility, college aware ஆக்கி to make sure they register as a SPOC. அதுக்கப்புறம் இன்டர்னல் ஹேக்கத்தான் நடக்கிறதுனா அடுத்த ஸ்டெப்பு. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நார்மலி ஒரு 30 day டெட்லைன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த டெட்லைன் நார்மலாக 15 days எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ கரண்டாக வெப்சைட்டில் என்ன டேட் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ SPOC ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறது தான் பெஸ்ட் திங். I think SPOC doubts இதுதான். I think I cleared it. Okay guys, SPOC registration is very must. ஸோ மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, இப்போ ஹேக்கத்தான் வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஸோ வாட் இஸ் த டீம் சைஸ்? இஸ் தேர் எனி பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் லைக் எதா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அந்த மாதிரி எதா இருக்கா? ஸோ நார்மலி ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானை பொறுத்த வரைக்கும் 6 members மேக்ஸ் அப்படிங்கிறது தான் அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட். அண்ட் இது வந்து இன்டர் டிபார்ட்மெண்டலாக இருக்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் அதான் கொஸ்டின் கேட்பாங்க, ஓ சிஎஸ்சி 6 பேர், சிஎஸ்சினா சிஎஸ்சி மட்டும் தானா, இசினா இசி மட்டும் தானா? அப்படிலாம் கிடையாது. உங்கள் காலேஜ்குள்ள டிபார்ட்மெண்ட்குள்ள நல்ல கோஆர்டினேஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. சில காலேஜஸ்ல டிபார்ட்மெண்ட் காம்படிஷன் இருக்கும், இல்லை டீம் மர்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய காலேஜஸ்ல இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இட்ஸ் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டீம் ஃபார்மேஷனில் ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் இஸ் அட்லீஸ்ட் 1 girl ஹேஸ் டு பி தேர். இதுதான் ஒரு நார்மல் SIHோட ரூல். அண்ட் இது வந்து SI ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்தே இருக்கு. ஸோ பேசிக்கலி ஒரு டீம் கோஆர்டினேஷன், எல்லா கேர்ள்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணுங்கிற மோட்டிவ்ல தான் அது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நார்மலி ஆல் கேர்ள்ஸ் டீம் ஆர் அலவுட். ஸோ 6 girls ஒரு டீம்ல இருக்கிறது அலவுட். ஆனால் சாரி பாய்ஸ், ஆல் பாய்ஸ் டீம் அலவுட் கிடையாது. ஓகேவா? அட்லீஸ்ட் 1 girl ஹேஸ் டு பி. அது வந்து ஒரு மினிமம் ரூல். அண்ட் இந்த 6 members ஆர் ஆல்வேஸ் க்ரூஷியல் ஒரு டீம் ஃபார்மேஷன், டீம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்க, அடுத்த ஸ்டேஜ் போகிறீங்க, ஃபைனல் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏதோ ஒரு ரீசன், பர்சனல் ரீசன்ஸ்னால ஒருத்தர் மட்டும்தான் வெளியே வர முடியும் ஃபைனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது. அண்ட் அட்லீஸ்ட் 5 people ஹேவ் டு பி தேர் இன் த ஃபைனல் லொகேஷன். இல்லைனா டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ கீப் தட் இன் மைண்ட். இதுதான் ஒரு டீம் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒஃபிஷியல் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ரூல்ஸ். ஓகே, இப்போ டீம்ல வந்து 6 பேர் இருக்கணும், 6 members மேண்டேட்டரின்னு சொல்லிட்டீங்க. ஸோ நீங்க SIH 2022ல உங்களோட டீம்ல எத்தனை பேர் இருந்தீங்க? ஸோ உங்களோட டீம் ஃபார்மேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு இப்போ என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்கில் இல்லை, ஆனால் எனக்கு பண்ணணுன்ற கியூரியாசிட்டி இருக்கு, எனக்கு பண்ணணுன்ற ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்கு, ஆனால் என்னால் வந்து ஸ்கில் இல்லாமல் யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ வாட்ஸ் யூர் டேக் ஆன் திஸ்? ஸோ ஐ திங்க் இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆஸ்க் கொஷன். ஸோ வந்து எனக்கு ஸ்கில் இல்லைனா என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா, அப்புறம் எனக்கு கோடிங் பேசிக்ஸ் தான் தெரியும், நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அது ஒரு மேஜர் ரீசன். ஸோ நான் SIH 2022 பார்ட்டிசிபேட் பண்ணும்போது
ஸோ 6-member டீம்ல we had 2 girls and 4 boys. ஸோ இதுதான் எங்களோட காம்பினேஷன். ஸோ தட் தே ஆர் ஆல்சோ கம்ஃபர்டபுள் ஓவரால் டீம் காம்பினேஷனாக பார்க்கும்போது. இப்போ மேஜர் கொஷின் நீங்கள் கேட்டது பார்க்கும்போது, ஸோ ஸ்கில் மட்டும் தான் முக்கியமா டீம் ஃபார்மேஷனில் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்கில் இஸ் செகண்ட். ஃபர்ஸ்ட் இஸ் கோஆர்டினேஷன். ஏன்னா ஐ ஹேவ் சீன் செம்ம நல்ல டீம்ஸ் இருக்கும். நான் ஒரு 25,000 ஸ்டூடெண்ட்ஸ் மென்டார் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் 2 இயர்ஸில். அதில் நான் பார்த்ததுல ஐடியா செம்மையாக இருக்கும், செம்ம ஐடியா இருக்கும். ஆனால் டீமுக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்காது. ஒருத்தர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், அதுலேயும் ஏஐ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஒருத்தர் வந்து பேக் அண்டு எல்லாமே ஹேக்கிங் லெவலில் எல்லாம் தெரியும்னு போட்டிருப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆர்டினேஷன் இருக்காது. எல்லாமே தனித்தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, தனித்தனி ஈகோவில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராடக்டாக வந்து நிற்காது. அண்ட் பை த மீன் டைம் ஐ ஹவ் சீன் டீம்ஸ் செம்ம மோட்டிவேஷனு, செம்ம இன்ட்ரெஸ்ட், செம்ம கோஆர்டினேஷனோட இருந்து ஒரு மினிமல் ஐடியாவாக இருந்தாலும் கூட சேர்ந்து லேர்ன் பண்ணி க்ரோ ஆவாங்க. அந்த டீம் தான் மோர் பவர்ஃபுல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் இஸ் லேர்னிங். ஓகேவா? எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஹேக்கத்தான் போய் நான் வின் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஐ லாஸ்ட் மை ஃபர்ஸ்ட் 3 ஹேக்கத்தான்ஸ். மொத்தம் 3 ஹேக்கத்தானுமே ஐ லாஸ்ட். அதுவுமே ஸ்டேட் லெவலில் தோத்தாச்சு, நேஷனல் லெவலில் தோத்தாச்சு, இன்டர்நேஷனல் லெவலையும் தோத்தாச்சு. எல்லாமே ஃபைனல் தான் போய் தோத்தோம். அண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் டீம்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 3 ஃபெயிலியர் தான் என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. ஐ லேர்ன் ஃப்ரம் தோஸ் மிஸ்டேக்ஸ். அண்ட் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நான் ஈவெண்ட்டில் போகும்போது நான் என்னோட எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கிறது ஃபைன் தான், ஆனால் நீங்கள் அதை டேக்கிள் பண்ணணும். ஐயோ நான் வந்து ஒரு லேக் இல்லை பாண்ட் இருக்கு, அது வந்து ஆழம் கம்மி தான், ஆனால் நம்ம அதில் இறங்கினா தான் தெரியாது எவ்வளோ ஆழம்ட்டு. ஐயோ ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இறங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே. யூ ஜஸ்ட் கெட் இன் டு ஹேக்கத்தான். நீங்கள் வந்து தோக்குறது எல்லாம் ஜெயிக்கிறது எல்லாமே செகண்டரி. நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்க? ஏன்னா ஹேக்கத்தான் இஸ் நாட் ஜஸ்ட் கோடிங் அண்ட் பில்டிங் அ ப்ராடக்ட். ஒரு நல்ல டீம் கோஆர்டினேஷன், ஒரு டீம் லீடர்ஷிப்பு, நெட்வொர்க்கிங்கு, ஒரு ப்ராடக்ட் பில்டிங், எப்படி கொலாபரேட் பண்ணி ஒரு விஷயத்தை பாசிபிள் ஆக்குறது, ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ திங்க் டீம் ஃபார்மேஷன் இஸ் மோர் அபவுட் கோஆர்டினேஷன் அண்ட் ஒர்க்கிங் இன்ட்ரெஸ்ட் ஸ்கில்ஸ். பயப்படாதீங்க, ஸ்டெப் அப் பண்ணுங்க, எல்லாமே வில் கோ ஆன் இட்ஸ் வே. ஓகேவா? ஐ திங்க் யா. ஓகே, இப்போ டீம் ஃபார்மேஷன், ஸ்பாக் ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ரைட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணோம், கரெக்டா? இப்போ ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ல நமக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் யார் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அப்புறம் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், இவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து 2 கேட்டகிரியாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஹார்ட்வேர் கேட்டகிரி, இன்னொன்று வந்து சாஃப்ட்வேர் கேட்டகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ஓப்பன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருவாங்க. ஸோ இந்த ஓப்பன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கான இனோவேஷன், லைக் நீங்க ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி ஒரு ரைட்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ண போறீங்க, பிச் பண்ண போறீங்க. ஸோ ஃபார் லைக் ஒரு நெக்ஸ்ட் 3 monthsக்கு நீங்க அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ சூசிங் அ ரைட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரைட்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ப்ரோ சூஸ் பண்றது, அது நீங்க சொல்றீங்களா? யா, ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் இட் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்க போகுதுங்கிறது டீட்டெயிலாக நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ த மெயின் திங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் செலெக்ஷனில் 2 மிஸ்கன்செப்ஷன் மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கும். ஒன்று வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சிம்பிளாக இருக்குது, நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, அப்போ நமக்கு ஜெயிக்கிறது சான்ஸ் கம்மி. 2வது இந்த ப்ராப்ளம் செம்ம டஃப்பாக இருக்குது, இது நம்ம எடுத்தோம்னா ஜெயிக்கிறது சான்ஸ் அதிகம் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த 2 பெர்ஸ்பெக்டிவும் நான் 100% தப்பு 100% கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். 2 பேரும் 2 சினாரியோவில் ஒர்க் ஆகும். எப்போ ஒர்க் ஆகும்னா when you know your team skills. Right. ஓகேவா? ஏன்னா இந்தியன் நீங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு ஐடியா யோசிக்கிறீங்க, நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கு ஒரு இனோவேஷன் ஆட் பண்ணணும், கரெக்டா? ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ தேர் ஆர் ஐடியாஸ். ஏன்னா இப்போ லாஸ்ட் இயர் SIH பொறுத்த வரைக்கும் 160 170 ஐடியாஸும் இருந்துச்சு. அதில் நியர்லி 130+ ஐடியாஸில் 500 சப்மிஷன்ஸும் க்ளோஸ்ட். பேசிக்கலி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 500 சப்மிஷன்ஸ் கொடுக்கணும். சப்மிஷன்ஸ் மீன்ஸ் ஐடியா சப்மிஷன்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் டீம் ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் ஐடியா சப்மிஷனுங்கிறது. ஸோ 500 தான் மேக்ஸ். அப்படி பார்க்கும்போது 160 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸில் மோர் தென் 120 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸில் எல்லாருமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபார்முலா எங்கேயே பிரேக் ஆகுது இல்லை? ஸோ டஃப் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஈஸி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது எது ஜட்ஜ் பண்ணுன்னா உங்களோட டீமோட ஸ்கில்ஸ் அண்ட் அதை வச்சு நீங்கள் அந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு. ஐ ஹவ் சீன் டீம்ஸ் சூப்பராக ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுவாங்க, ஃபைனலுக்கு போவாங்க, ப்ராடக்ட் பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க டீமோட கெப்பாபிலிட்டியை தவிர்த்து ஒரு சொல்யூஷன் எடுத்திருப்பாங்க, இதை நான் பில்ட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. அண்ட் காம்படிட்டர் அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தே வில் பி லூசிங் தட். ஐ ஹவ் சீன் மெனி டீம்ஸ் லைக் தட். இதே இது சிம்பிள் ஐடியா எடுத்து அதில் நல்ல இனோவேஷன் எடுத்து ஒரு பெட்டர் ப்ரெசன்டேஷனோட போய் வின் பண்ண டீம்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது 2 பெர்ஸ்பெக்டிவுமே இருக்குது. ஸோ டோன்ட் செலக்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஜஸ்ட் ஓகே இது நல்லா இருக்குது, இது சிம்பிளாக இருக்குது, இது டஃப்பாக இருக்குது. அது ஒரு கேட்டகரி ஆஃப் இவாலுவேஷன் தான். ஆனால் ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பேஸில் ஓகே இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன சொல்யூஷன் இருக்குது எக்ஸிஸ்டிங்காக,
ஸோ அதில் நான் என்ன இன்னோவேட்டிவாக ஆஃபர் பண்ண முடியும். சரி ஓகே, இந்த இன்னோவேட்டிவ் ஆஃபர் பண்ணுறேன்னா என்னால் அதை பில்ட் பண்ண முடியுமா? சரி பில்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரிசோர்ஸஸ் இருக்கா? இப்போ ரிசோர்ஸஸ்னால் தான் பேசிக்கலி சிம்பிளாக சொல்லணும்னா ஓகே எனக்கு வந்து ஜெமினி சப்ஸ்கிரிப்ஷனா, கிளாட் சப்ஸ்கிரிப்ஷனா, ஜிபிடி சப்ஸ்கிரிப்ஷனா, ஏதோ ஒரு பேஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஐ வுட் சஜஸ்ட் தட். ஏன்னா இப்போ மோர் ஆஃப் ஆல் ஹேக்கத்தான்ஸோட ப்ராடக்ட் பில்டிங்கே யாரு நிறைய ஏஐ டோக்கன்ஸ் யூஸ் பண்றாங்கிற மாதிரி வந்து நிக்குது ஒரு ப்ராடக்ட் பில்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல. பட் நாட் அபவுட் பிச்சிங், அது எல்லாமே லேட்டர் பார்ட் ஆஃப் த செஷன்ல நம்ம பேசுவோம். பட் ஐ திங்க் this is what we have to focus while selecting on the problem statement, not just is it easy or hard. இந்த எல்லா மெட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பேசணும்ல, அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணா it has higher chance for taking it to the next level. அண்ட் ஆல்சோ நாங்கள் வந்து SIH 2024 பார்ட்டிசிபேட் பண்ணப்போ இஸ்ரோ வந்து அவங்க வந்து யாருமே வின்னர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறைய தடவை வந்து இஸ்ரோ வந்து வின்னர்ஸே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்பார்ட் ஃப்ரம் வாட் யூ ஹவ் டோல்ட்? ஐ திங்க் இட்ஸ் வந்து ரொம்ப நார்மல். இப்போ சிம்பிளாக யோசிப்போமே, நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஏன்னா ஐம் பேயிங் ஃபார் ஹோஸ்டிங் மை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் எனக்கு அந்த சொல்யூஷன், ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி கிடைக்கலன்னா வை ஷுட் ஐ அனௌன்ஸ் வின்னர்? இது ஒரு ஆர்கனைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல. இப்போ ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்ன யோசிப்பாங்க, 150 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, 150 வின்னர்ஸ், இதுலயே ஜாயிண்ட் வின்னர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ வந்து 2 டீம்ஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் சொல்யூஷனா ஜாயிண்ட் வின்னர் அப்படின்ட்டு. ஆனால் எது நெகட்டிவா பாக்குறாங்கன்னா 0 வின்னர்ஸ் அப்படிங்கிறது. 0 வின்னர்ஸ் அடுத்து ஃபைனல்ஸ் போயிட்டு எனக்கு யார் ஐடியாவும் பிடிக்கல அப்படின்ட்டு 0 ஃபைனலிஸ்ட்னு ஒன்று இருக்கு. SIH 2022 we had around 500-600 problem statements, software hardware include பண்ணி around 200+ problem statementsல 0 finalists. ஏன்னா அவங்க ஐடியாலே அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல. அண்ட் மோஸ்ட் ஆஃப் இட் வேர் எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ். நீங்க சொன்ன அதே இஸ்ரோ, அது இல்லாமல் கவர்மெண்ட் ரொம்ப டீப் டெக் மாதிரியான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ், சைபர் செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அட் 0 finalists. லிட்டரலி நாங்கள் செலக்ட் பண்ண ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வாஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒன், OTP ஆல்டர்னேட்டிவ் மாதிரி. பட் we knew we could build it somehow. அதனால we took it. ஆனால் அதுலேயுமே we had minimal submissions. அரௌண்ட் ஐ திங்க் மற்ற நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் 500 சப்மிஷன் இருக்கும்போது இது had around 92 போல சம்திங் இருந்துச்சு. அதில் 5 finalists வந்தால் அங்கே போனால் IIT Delhi, அது வேற ஸ்டோரி. But I think we shouldn't expect that every problem statement is going to have a winner or every problem statement is going to have a finalist. So simple logic, அந்த ப்ராப்ளம்க்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைச்சா அடுத்த ஸ்டேஜ் போவோம், அதுக்கேற்ற மாதிரி வின்னர்ஸ் ஃபைனலிஸ்ட் எல்லாமே வரும். I think நைஸ். ஸோ நீங்கள் இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, பேக் டு பேக் 3 losses அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது ஸ்டேட்டு, நேஷனல், இன்டர்நேஷனல் எல்லா இடத்துலையும் போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுலேருந்து இப்போ இந்தியாஸ் #1 ஹேக்கத்தான் மென்டராக எப்படி மாறினீங்க? ஸோ இந்த ஜேர்னியில் அது என்ன, அந்த ஒரு மேஜிக் எலிமெண்ட் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஸோ அந்த ஹர்டில்ஸ் பற்றி, அந்த லாசஸ் பற்றி சொல்கிறீங்களா? ஐ திங்க் இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஷன். ஏன்னா எல்லாருமே 3 hackathon failures, 2 India's #1 hackathon mentor மட்டும் பார்க்கும்போது ஐ திங்க் இட்ஸ் a very good question to ask. அந்த ஃபெயிலியர்ஸ் என்ன கற்றுக் கொடுத்துச்சு எனக்கு அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2020. ஓகேவா, இப்போ நான் எல்லா வீடியோஸ்லையும் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வந்துட்டாலே இல்லை பீப்புள் மீட் பண்ணலான்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்கிற விஷயம், ஒஃபிஷியல் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பிபிடிக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அந்த டெம்ப்ளேட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நான் ஆஸ் ஐ பிகேம் அன் SIH evaluator, அப்போ தான் எனக்கு அந்த மிஸ்டேக்கை ரியலைஸ் ஆச்சு. அப்போ வந்து ஜாலியாக ப்ரெசன்டேஷன் டமால் டுமின் பண்ண ஒரு 5 ஸ்லைடு 8 ஸ்லைடு அப்படின்ட்டு என்னென்னமோ. ப்ராடக்ட் வாஸ் குட், ஒரு நல்ல ஐடியா, என்ன ஐடியானே மறந்துட்டேன், ஆனால் ஒரு நல்ல ஐடியா. அப்போ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் we didn't get shortlisted for the finals. அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணும்போது தான் ஒஃபிஷியல் டெம்ப்ளேட் ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ மை காலேஜஸ் didn't make me aware. எல்லாருமே அப்படி தான் போனோம், என் காலேஜ்லேருந்து யாருமே ஷார்ட்லிஸ்ட் ஆகல. ஸோ திஸ் இஸ் ஒன் மேஜர் மிஸ்டேக் ஐ லேர்ன். ஸோ ஒஃபிஷியலாக ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, பிபிடிக்கு ஒரு டெம்ப்ளேட்டோ இல்லை டாக்குக்கு ஒரு டெம்ப்ளேட்டோ சப்மிஷனுக்கு ஒரு டெம்ப்ளேட்டோ, அது மட்டும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெகுலேஷன் இருக்கும், அது அவங்க எப்படி எலிமினேட் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்ஸ், ஓகேவா. ஏன்னா ஒரு இவாலுவேட்டர் பேனலில் உட்காரும்போது அவங்க ஃபர்ஸ்டே எக்ஸ்ட்ரா ஸ்டேஜ் கொடுத்துருந்தா இவாலுவேட்டே பண்ணாத, எலிமினேட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அப்போதான் எனக்கு இன்னும் ரியலைஸ் ஆச்சு, என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்போ அப்படின்ட்டு. இது ஒரு மிஸ்டேக்கா. செகண்ட் திங், TNSI 2020. இது வந்து TNSI இஸ் பேசிக்கலி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இன்னோவேட்டர்ஸ். எப்படி ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் வந்து இந்தியாக்கோ, TNSI வந்து தமிழ்நாடுக்கு. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு செக் தட். அது வந்து ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் விட ஒரு ஸ்டார்ட் அப் லெவல் வேல்யூ கொடுக்குற ஒரு ஈவெண்ட். ஏன்னா பிஸ்னஸ் பிச்சு அந்த மாதிரி தனித்தனி ரவுண்ட் இருக்கும். பிஸ்னஸ் பிச்சுக்கு ஒரு ரவுண்டு, எலிவேட்டர் பிச்சுக்கு ஒரு ரவுண்டு, எப்படி இது ஸ்டார்ட் அப்பா எடுத்துகிட்டு போக போறீங்கிறதுக்கு ஒரு ரவுண்டு, அதுக்கு ஃபண்டிங்கு 4 ஸ்டேஜஸ் அப்படின்லாம் நிறைய இருக்கு, ஓகேவா. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, ஒரு நல்ல ப்ராப்ளம், ஓகேவா, அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓவர் ஃபீச்சர்ஸ்.
ஓகே. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதை விட எடுத்துக்கோ இந்த ஃபீச்சர் ரைட். நமக்கு என்ன தோணும் நார்மலா நிறைய ஃபீச்சர் ஆட் பண்ணி ஒரு பெருசா அவனை எடுத்துட்டு போவோம். ஆனா அவங்களுக்கு தேவை இந்த சொல்யூஷன் தான். பெருசா எடுத்தப்ப நம்ம என்ன ஆக போகுதுங்கிறது தான் எனக்கு ஒரு ஹார்ட் ரியலைசேஷன். ரைட். ஸோ டோன்ட் ஓவர் கிவ். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும். பேசிக்கலி அந்த கோர் ப்ரோட்டோடைப் கோர் ப்ராடக்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் ஆட் ஆன் பத்தி யோசிக்கணும். இது ஒரு லேர்னிங் எனக்கு கிடைச்சிச்சு. தேர்ட் திங் ஹோண்டா ஹேக்கத்தான். இது வந்து இன்டர்நேஷனல் லெவல். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா we got short listed for top 50 வேர்ல்டு வைட். ஸோ 10,000 டீம்ஸ் வேர்ல்டு வைட்ல இருந்து டாப் 50 ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஃபைனல்ஸும் போயாச்சு. பேசிக்கலி செமிஃபைனல்ஸ் போயாச்சு. ஸோ இப்போ என்னன்னா டாப் 15 டீம்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆனா யூஎஸ்ல ஃபைனல்ஸ். ஓகே. ஸோ we built basically a car voice assistant. ஸோ ஒரு 128 லாங்குவேஜஸ்ல காரோட வாய்ஸ் கண்ட்ரோல்ல பேச முடியும். இது எப்போ 2020ல பில்ட் பண்ணோம். அப்போ வந்து இந்த ஏ மாடல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ பில்ட் பண்ணி ப்ராடக்ட்லாம் பயங்கரமாக ரெடி. ஓகேவா. ஆனால் வாட் ஹேப்பன்ட் அப்படின்னா ரிசல்ட்ஸ் வருது. நாங்கள் எப்படி ஃபைனல்ஸ் போயிட்டோம் யூஎஸ் போகலாம் அப்படிலாம் பிளான் பண்ணிட்டோம். பார்த்தா டாப் 15ல எங்கள் பேர் இல்லை. ஓகேவா. பார்த்தா பேர் 16th இருக்கு. 1 point difference we couldn't get into the finals. அதுக்கப்புறம் அவங்க டீம்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசும்போது தான் they said நாங்கள் கேட்டது ஒரு சொல்யூஷன், நீங்கள் கொடுத்துருக்க சொல்யூஷன் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கு, ஆனால் எங்களால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது கரண்ட் கார்ஸ்ல அப்படின்ட்டு. ஸோ இது என்ன எனக்கு லேர்னிங் கொடுத்துச்சு அப்படின்னா பெட்டர் ரிசர்ச். அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்கான ரிசர்ச், ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் முக்கியம். ஸோ ஐ ஃபெல்ட் தட் நாங்கள் வந்து அவங்க கோர் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்காம அந்த ப்ராப்ளமோட ஓவர்வியூவை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இஃப் ஐ ஹேட் ஸ்பெண்ட் ஈவன் மோர் டைம் ஆன் த ரிசர்ச், அவங்களுக்கு என்னென்ன பண்ண முடியும், அவங்களால நம்ம இந்த ஃபீச்சர் கொடுத்தா அவங்க ப்ராடக்ட்ல ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களால பண்ண முடியல. ஸோ இந்த 3 லேர்னிங் தான் இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட்ஸே. இஃப் யூ நோட் ஒஃபிஷியல் ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுங்க, மேக் ஷுர் வந்து என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்கோம் அந்த சொல்யூஷன் மட்டும் கொடுங்க. அண்ட் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் பண்ணும்போது அது உங்களால் பில்ட் பண்ணிட முடியுமா, அது அவங்களுக்கு வேல்யூபிளாக இருக்குமா. அதே மாதிரி தான் எஸ்ஐஹெச்மே வின்னர் சூஸ் பண்ணுறது வந்து அவங்க ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைச்சா மட்டும்தான். ஸோ இந்த எல்லா லேர்னிங்ஸ் தான். அதுக்கப்புறம் மேட் ஷுர் தட் ஐ ஒன் 7 hackathons பேக் டு பேக், ஸ்டேட், நேஷனல், இன்க்ளூடிங் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2022. அதுக்கப்புறம் ஜட்ஜ் ஜர்னி, மென்டர் ஜர்னி, அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். ஐ திங்க் these 3 failures taught me a lot. அப்போ கோவிட் வேற வந்துச்சு, குவிட் பண்ணிடலாம்லாம் நினைச்சேன். பட் அது ஒரு எப்படி சொல்றது, இட் வாஸ் அ ஃபயர். ஹேக்கத்தான்ஸ் வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டர் எப்பவும் இருந்திருக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ப்ராடக்ட் பில்டிங். அந்த ப்ரெஷர், அந்த சினாரியோ, உங்களுக்கு கோடிங்கே தெரியாமல் இருந்திருக்கலாம், அங்கே வந்து உட்காரணும், வேற வழியே இல்லை. நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் மட்டும் வந்திருப்பா, ஆனால் கோடிங் உட்காரணும் அந்த சுச்சுவேஷனு. இல்லை பேசணும், திடீர்னு ஜட்ஜு வந்து ரேண்டமாக இன்னொரு டீம் இது என்ன ஃபீச்சர் தெரியல அப்படின்னா முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நெட்வொர்க்கிங், பீப்புள், அதெல்லாம் இருந்தனால ஐ கண்டினியூட். அண்ட் அந்த கண்டினியூ பண்ணனால தான் இப்போ இங்கே இந்த பாட்காஸ்ட்ல உட்காந்துருக்கோம். வெரி நைஸ் ப்ரோ. ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன்னு சொல்லலாம். லாஸஸ், அதுக்கப்புறம் ஜட்ஜு, இப்போ மென்டாரு. ஸோ அண்ட் ஆல்சோ நிறைய பண்ணிட்டுருக்கீங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இபுக்லாம் லான்ச் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அதுவும் பண்ணி மாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இட்ஸ் நாட் அ இது வந்து ரொம்ப பெரிய ஹியூஜ் திங் டு டூ. ஓகே, இப்போ உங்கள் லாஸ்ட் ஸ்டோரி எல்லாமே பார்த்துட்டோம். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இப்போது கம்மிங் பேக் டு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அகெயின், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்டர்னல் ஹேக்கத்தான். ஸோ இந்த இன்டர்னல் ஹேக்கத்தானில் என்னென்னா காலேஜ் லெவலில் வந்து ஒரு இன்டர்னல் ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருந்து ஒரு டாப் 45 டீம்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க அண்ட் 5 டீம்ஸை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 50 டீம்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானோட போர்ட்டல் ஆக்சஸே கிடைக்கும். ஸோ இந்த 50 டீம்ஸால் மட்டும்தான் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு சொல்யூஷனே சப்மிட் பண்ண முடியும். ஸோ அப்போது விச் மீன்ஸ் தட் இந்த இன்டர்னல் ஹேக்கத்தான் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஸ்டெப். கரெக்டாக? ஸோ இதை நம்ம எப்படி ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறோம்? பிகாஸ் ஏஐயோட இம்பாக்ட் வந்து இப்போ நிறைய இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து இன்டர்னல் ஹேக்கத்தான் லெவல்லையே நான் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணிட்டேன், ஸோ என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே நான் முடிச்சிட்டேன், லைக் ப்ராடக்டே பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க. ஸோ இதை நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணோம். ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி போட்டு இந்த இன்டர்னல் ஹேக்கத்தானை கிராக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஐ திங்க் இப்போ வந்து இன்டர்னல் ஹேக்கத்தானே ஒரு பெரிய ஹேக்கத்தான் மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் உங்கள் காலேஜ்லேயே நீங்கள் SIH வின் பண்ணும்போது யூ ஹேட் ஐ திங்க் 2000+ டீம்ஸ்ன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து டாப் 45 வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போர்ட்டலில் உங்கள் ஐடியா சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் போய் வின் பண்ணுது. ஸோ அந்த 2000 ஸ்டூடெண்ட்ஸே ஒரு பெரிய ஹேக்கத்தான் தான். ஸோ இது சில காலேஜஸ்க்கு மாறும். சில காலேஜஸ்க்கு சப்மிஷனே 75 டீம் தான் இருப்பாங்க, சில காலேஜுக்கு 50 கீழே இருப்பாங்க. ஸோ ஒரு காலேஜோட இன்டர்னல் ஹேக்கத்தான் ஸ்டைல் மாறும். ஆனால் மோட்டோ என்னன்னா டாப் 45 டீம்ஸ் அண்ட் 5 வெயிட் லிஸ்ட் டீம்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த 50 டீம்ஸ் மட்டும் தான் SIHோட ஐடியா சப்மிட் பண்ண முடியும். அந்த மாதிரி போர்ட்டல் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ லாஸ்ட் இயர்ஸ் மேபி SIH 2025ல ஏஐ இம்பாக்ட் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்னல் ஹேக்கத்தான்ஸ்க்கும் இப்போ இருக்க இன்டர்னல் ஹேக்கத்தான்ஸ் மெயினாக டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறது ஏஐ தான்.
முன்னாடி வந்து இன்டர்னல் ஹேக்கத்தான்ல ஒரு 50% ப்ரோட்டோடைப், ஒரு நல்ல பிட்ச் அப்படி இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் மினிமல் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் இப்போ அட்லீஸ்ட் ஒரு 60% டீம் ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோட்டோடைப்பே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கரெக்ட். ஸோ த கோல் இஸ் டோன்ட் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ரோட்டோடைப். ஸோ முன்னாடியெல்லாம் ப்ரோட்டோடைப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து 60% 70% இருந்துச்சு. இப்போ இட்ஸ் டவுன் டு 20 to 30%. ஏன்னா எல்லாராலையும் ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு ப்ராடக்ட் லெவலில் வரும்போது இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். ஆனால் நான் ப்ரோட்டோடைப் பற்றி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இன்டர்னல் ஹேக்கத்தான் இஸ் ஆல் அபவுட் ப்ரோட்டோடைப். ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ப்ரோட்டோடைப் நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்களா, அதை என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் பில்ட் பண்ணியிருக்கீங்க. சும்மா ஏஐல போயிட்டு பில்ட் திஸ் ப்ராடக்ட் ஃபார் மீ அப்படின்னு போட்டிருக்கீங்களா, இல்லை என்னென்ன மாடியூல் இருக்குது, என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்ட்டு ஏஐ என்ன கோட் பண்ணுதுங்கிறத உங்கள் கண்ட்ரோலில் பில்ட் பண்ணியிருக்கீங்களா. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் இஸ் அந்த ஃபுல் ஆர்கிடெக்சர். ஸோ வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கீங்க, அது வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ திடீர்னு இன்டர்னல் ஹேக்கத்தான் நடக்கும்போதே வந்து இந்த ஃபீச்சரு 30 minutes ஆட் பண்ணு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதை எங்கே ஆட் பண்ணணும்னு தெரியணும். சும்மா ஏட்டு போயிட்டு இந்த ஃபீச்சர் ஆட் பண்ணணும், எங்கே ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் முடிஞ்சு. இட் கேன் கொலாப்ஸ் எனி டைம். ஸோ எல்லாரும் கொலாப்ஸ் ஆகுமான்னு கேட்டால் வி கான் சே. ஏன்னா அன்பிரிடிக்டபிள். நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். எப்போ பிரேக் ஆகும் நமக்கே தெரியாது. சில இடத்துல நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம், அங்கே பிரேக் ஆகும். ஸோ ஃபார் த இன்டர்னல் ஹேக்கத்தான் ஃபோக்கஸ் ஆன் சிஸ்டம் டிசைன், உங்கள் ப்ராடக்டோட ஆர்கிடெக்சர். தேர்ட் திங் ப்ரெசன்டேஷன். உங்கள் ப்ராடக்டை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. ஏஐ ப்ராடக்ட் பில்ட் பண்ணிருச்சு, ஏஐ உங்களுக்கு பிபிடியே பண்ணி கொடுத்துச்சுன்னு வச்சுப்போம். நீங்கள் எப்படி கன்வே பண்ணுறீங்கிறது ஏஐயால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்கள் டீமாக 6 பேர் நிற்கிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் ஐடியாவை கான்ஃபிடென்ட்டாக சொல்ல தெரியும். ஏன்னா இவாலுவேட்டர் கேட்க போகிற கொஸ்டினே அப்படி தான் இருக்கும். ப்ராடக்டோட நெகட்டிவ் தான் அவங்க டார்கெட்டாகவே இருக்கும். இந்த நெகட்டிவாக எப்படி கேட்கணும் அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கா. நிறைய வைப் கோடர்ஸ்க்கு தெரியாது. இப்போது நான் ரீசெண்டாக வந்து கொங்குநாடு காலேஜ் அண்ட் கார்னே யூனிவர்சிட்டி கெஸ்ட்டாக போயிருந்தேன். ஏன்னா கார்னே யூனிவர்சிட்டி ஹேக்கத்தானில் இட் வாஸ் 3 day ஹேக்கத்தான். ஓகேவா, நிறைய பேர் வந்து வைப் கோட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. நான் லைவாக போயிட்டு எனக்கு இந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது எங்கே போய் ஆட் பண்ணுன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியல. ஓகே, பேக் எண்ட் எப்படி ஃப்ரண்ட் எண்டோட லிங்காக இருக்கு, ஃப்ரண்ட் எண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன ஏபிஐ யூஸ் பண்ணுறாங்க, தே ஹேவ் நோ ஐடியா. ஓகே, அது வந்து ஜட்ஜஸ்க்கு அதுதான் அட்வான்டேஜ். ரைட். அப்போது நீ ஏஐ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்க. ஸோ அதனால நான் எப்போவுமே கேட்குற கொஸ்டின் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏஐ. இட்ஸ் ஓகே டு பி 50% ஏஐ, 60% ஏஐ. பட் அந்த 60% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், absolutely. So this is what evaluators will expect. ஆனா இன்டர்னல் ஹேக்கத்தான் கொஞ்சம் டிஃபரெண்ட். ஏன்னா இவாலுவேட் பண்ண போறது மோஸ்ட்லி டீச்சர்ஸ் தான். நிறைய காலேஜ்ல they bring experts for evaluating. ஆனா நிறைய காலேஜ்ல ஸ்டாஃப்ஸே evaluate பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது இட்ஸ் a psychological game play. உங்க ஸ்டாஃப்ஸை எப்படி கன்வின்ஸ் பண்ணுங்கிறது மாதிரியான வேலை நீங்க பேசணும். ஏன்னா எல்லாருக்குமே டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஓகேவா, எல்லா ஸ்டாஃப்ஸுமே. ஸோ as simple as possible, எனக்கு வந்து டெக்னிக்கலாகவே எனக்கு அவேராக இல்லைங்கிற பர்சனுக்கு கூட உங்கள் ப்ராடக்ட் புரியிற மாதிரி நீங்கள் பிச் பண்ணணும். ஸோ யூ ஹவ் டு பிளான் மோர் ஃபார் ஹவ் யூ ஆர் கன்வேயிங் அபவுட் யுவர் ப்ராடக்ட். ரைட். ஸோ இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிட்டாலே அது ஒரு கம்ப்ளீட் பண்டில் பேக்காக வந்துடும். கான்ஃபிடென்ஸ், ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோடைப், ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரு, எப்படி பேசுறீங்க, நெகட்டிவ்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் முன்னாடி. ஸோ திஸ் ஆர் ஆல் திங்ஸ் வில் மேக் அ ப்ராப்பர் கேம் பிளே, நாட் ஜஸ்ட் ப்ரோட்டோடைப். ஸோ அந்த மித்து முடிஞ்சிருச்சு, ப்ரோட்டோடைப் இருந்தால் போதும் SIH ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடலாம் அப்படிங்கிறது. ஸோ யா, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் தி ரைட் ஐடியா. இட்ஸ் நாட் அபவுட் என்ன நம்ம ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறோன்னு இல்லை. அண்ட் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் கரெக்டாக நமக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தானே கரெக்ட். இப்போ டீம் ஃபார்மேஷன், அப்புறம் இன்டர்னல் ஹேக்கத்தான், இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ லெட்ஸ் அஸ்யூம் நான் இப்போ வந்து இன்டர்னல் ஹேக்கத்தான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எனக்கு வந்து போர்ட்டல் ஆக்சஸும் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? நான் வந்து இப்போ பிபிடி சப்மிட் பண்ணும்போது நான் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி நான் ப்ராப்பராக சப்மிட் பண்ணியிருக்கணும். அண்ட் இட் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் இந்த வீடியோ லிங்க்னு ஒன்று அடிஷ்னலாக கேட்கும். அப்புறம் இப்போ எனக்கு சப்போஸ் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நான் எப்படி வந்து அந்த போர்ட்டலில் வந்து சப்மிட் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ நான் எப்போ கரெக்டாக போர்ட்டலில் சப்மிட் பண்ணுவேன். ஏன்னா 500 டீம்ஸ் தான் நீங்கள் சொன்னீங்க. ஸோ நான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுமா, இல்லைனா வந்து ஒரு 100s 200ஸ்லேயே போட்டுணுமா, இது எப்படி ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்? ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வின்னர், SIH 2020 வின்னர் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசியிருப்பேன். இப்போ ஒரு ப்ராப்பர் SIH இவாலுவேட்டராக பேசுகிறேன். ஏன்னா 3 வருஷம் SIH இவாலுவேட் பண்ணியிருக்கேன். 3 வருஷம் என்ன சினாரியோஸ் நடக்கும், இன்டர்னலி எப்படி எலிமினேட் பண்ணுறாங்க பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன். ஏன்னா எலிமினேஷனே இந்த ஐடியா பிபிடி வச்சு தான். கரெக்டா. இப்போ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் 500 டீம்ஸ் இருக்குது அப்படின்னா நார்மலி they will have 3 evaluators. ஒரு evaluator will be bringing that down from 500 to 250. இன்னொரு evaluator 250 to 100. அந்த 100 வந்து ஒரு evaluator he will be shortlisting. ஓவராலாக ஒரு ஸ்கோர் வந்திருக்கும். அந்த ஸ்கோர் வச்சு டாப் 5 டீம்ஸ் இருப்பாங்க, 2 வெயிட் லிஸ்ட் டீம்ஸ் இருப்பாங்க. இதுதான் நார்மலாக நடக்கும். அண்ட் இது கோரா இருக்கிறது இந்த ஐடியா பிபிடி. ஃபர்ஸ்ட் திங், ஒஃபிஷியல் ஃபார்மேட். மறுபடியும் வெப்சைட்டில் போங்க,
ஐடியா பிபிடி ஒரு ஃபார்மேட் இருக்கும், அதில் ஒரு 5 ஸ்லைட்ஸ் இருக்கும் ஓவராலாக. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லைட் கூட ஆட் பண்ணாதீங்கன்னு கடைசியில் இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டெலிட் பண்ணிட்டு அந்த ஸ்லைட் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் எஸ்ஐஎஸ்ல என்னோட ஃபர்ஸ்ட் ரூலே, இஃப் தேர் இஸ் அன் எக்ஸ்ட்ரா ஸ்லைட் இல்லை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்கன்னா எவாலுவேட் பண்ணாமல் எலிமினேட் பண்ணிருங்க. ரைட். ஓகேவா? ஸோ டோன்ட் மாடிஃபை த டெம்ப்ளேட். ஓகேவா? அதில் அடாப்ட் பண்ணிக்கோங்க, என்னென்ன பண்ணணும் பண்ணிக்கோங்க. ஆர்கிடெக்சர் டயக்ராம் போடணும், உங்களோட ப்ரொபோஸ் சொல்யூஷனு, ஃபீசிபிலிட்டி, பிஸ்னஸ் இம்பாக்ட் என்ன போடணுமோ அந்த டெம்ப்ளேட்குள்ளேயே ஸ்ட்ரக்சர்டாக போடுங்க. அண்ட் எல்லாமே கொச்சன்னு பேராகிராஃபாக நிறைய பேர் போடுவாங்க. எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. வித் ஹேவிங் சோ மெனி AI tools that can make it better. ஓகேவா? அதை அனலைஸ் பண்ணி எப்படி உங்கள் ப்ராடக்டை இன்னொரு பர்சன் பிபிடி மட்டும் பார்த்து புரியணும். அண்ட் இட் ஷுட் பி பவர்ஃபுல். சும்மா வந்து திஸ் இஸ் மை ப்ராடக்ட் அப்படின்ட்டு. இப்போது நாங்கள் பில்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து ஓடிபி அல்டர்னேட்டிவ். ஓகேவா? நான் வந்து ஓடிபி அல்டர்னேட்டிவ் மட்டும் போடலாம். ஸோ நான் என்ன போட்டிருப்பேன்னா, ஒன் ஸ்டாப் லோ நெட்வொர்க் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம். ஸோ அந்த மாதிரி பவர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இட் ஆட்ஸ் மோர் வேல்யூ. ஓகேவா? ஆனால் ரெலவெண்ட்டாக இருக்கணும். சும்மா சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து ஹை ஸ்பீடு அப்படின்னா போட்டால் இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ மேக் ஷுர் யுவர் பிபிடி கன்வேஸ் உங்கள் ப்ராடக்டோட ஸ்ட்ரென்த்து. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், வீடியோ லிங்க்கு, அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ். அண்ட் வீடியோ லிங்க் நிறைய எவாலுவேட்டர்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? நான் பார்ப்பேன். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எவ்வளோ எஃபர்ட் அதில் எடுக்கும்னு எனக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா நார்மலி SIH பார்ட்னர்ஸ் வித் எதர் ஒரு MNC, TCS மாதிரி தான் மோஸ்ட்லி பார்ட்னர் பண்ணிட்டு தே ஹேவ் அன் இவாலுவேஷன் சேனல். ஓகேவா? அண்ட் மோஸ்ட்லி அங்கே இருக்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு நாளைக்கு 100 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க எவாலுவேட் பண்ணும்போது. ஸோ தே பேர்லி ஸ்பெண்ட் 3 minutes to 5 minutes. அந்த 3 minutes தான் சைடில் வீடியோ ப்ளே பண்ணாதான் உண்டு. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஆனால் ஒரு வியூ கூட வரல. ஓகே. ஸோ அப்போயே எனக்கு தெரியுது அவங்க பார்க்கல அப்படின்னு. அப்போ நான் ஏன் அவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இவாலுவேட்டர். ஓகேவா? நான் எல்லா வீடியோவும் சைடில் ப்ளே பண்ணிட்டு தான் இவாலுவேட் பண்ணுவேன். ஓகே, பட் எல்லாருமே அது பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஓகேவா? பட் ஹேவிங் அ வீடியோ இஸ் ஆல்வேஸ் அன் அட்வான்டேஜ். ஏன்னா எல்லாருமே இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிபிடி, ஒரு ப்ரோட்டோடைப் டெமோ எல்லாருமே போட முடியும். அந்த ப்ரோட்டோடைப் டெமோ சும்மா ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் பிச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் 2 minutes, மேக்ஸ் 2 minutes, 1.5 நிமிஷம்னா இன்னும் பெட்டர். நீங்களே யோசிச்சு பாருங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம். எனக்கு ஒருத்தர் வந்து டெமோ அப்படின்னு 48 minutesக்கு வீடியோ போட்டிருந்தாரு. பார்த்து செதறிட்டேன். அதுவும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆன் ஆகுறதே 5 நிமிஷம். ஸோ தட் ஆட்ஸ் வேல்யூ. அது வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி, ஆட் ஆன் ட்ரம்ப் கார்டு மாதிரி. அண்ட் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் வந்து பிசினஸ் மாடல்ஸ், கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, ஃபியூச்சர்ல எப்படி எடுத்துட்டு போக போறேன், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஆட் பண்றது gives an overall package. ஜஸ்ட் an unfair advantageன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ். இப்போ வந்து 2 டீம்ஸ் ஈக்குவலண்டா இருக்கு, என்னால யார் ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியலன்னு பார்க்கும்போது இவங்களோட வீடியோ பெட்டரா இருக்குன்னா அது ஒரு ஆட் ஆன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பிபிடி ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான மேட்டர். அண்ட் திங் இஸ், லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட் இயர் நான் பர்சனலாக மென்டார் பண்ண டீம்ஸ், ஒன் மென்டார்ஷிப்பில் மென்டார் பண்ண டீம்ஸ் நிறைய பேர் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. நான் நார்மலி ஐ வில் மேக் ஷூர் தட் 1 week முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு ஒரு பேனிக் ஆகும்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணுவோம், டெட்லைன் வருது, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, பெட்டர் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது 500 சப்மிஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. நோ மேட்டர் ஹவு மச் யூ ரிக்வெஸ்ட், யூ கேனாட் சப்மிட் அகைன். அப்படி பார்க்கும்போது நீங்க வேற ஐடியா இருந்தால் அதை சப்மிட் பண்ணணும். ஸோ மேக் ஷூர் டெட்லைனுக்கு 1 week முன்னாடி வச்சு சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் இது வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு ப்ரெஷர் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அப்படின்னா எல்லாருக்கும் அதை சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வாட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு இவாலுவேட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஐடியா பிபிடி எப்படி இவாலுவேட் ஆகுங்கிறது லேட்டர் வீடியோல இன்னும் டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணலாம் பிபிடி. சூப்பர் நைஸ். ஓகே, இப்போ பிபிடி சப்மிட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், அதெல்லாம் வந்து ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிச்சு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நோடல் சென்டர். ஸோ இப்போ லெட்ஸ் அஸ்யூம் நான் வந்து டாப் 5 டீமில் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து நோடல் சென்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது என்னென்னா, இது வந்து ஆக்சுவல் ஃபினாலே நடக்க போகிற இடம். இதில் வந்து சாஃப்ட்வேருக்கு வந்து 36 hour ஹேக்கத்தானும், ஹார்ட்வேருக்கு வந்து 5 days ஹேக்கத்தானும் நடத்துவாங்க. ஸோ இந்த நோடல் சென்டர் வந்து அக்ராஸ் இந்தியாவில் 40 to 50 லொக்கேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து நடக்கும். ஸோ நாங்கள் வந்து SIH 2024 வந்து எங்கள் டீம் வந்து IIT புவனேஸ்வர், ஒடிஷாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி நோடல் சென்டர்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அகமதாபாத், நொய்டா அப்படிலாம் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து நம்ம முன்னாடியே ஹெடாக பிளான் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து SIH 2022 வந்து எந்த நோடல் சென்டரில் வந்து உங்கள் ஃபினாலே நடந்துச்சு, அப்புறம் உங்களோட கூட நீங்கள் கம்பீட் பண்ணது வேற IIT டெல்லின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ IIT டெல்லிலாம் வந்து ஒரு டாப் ஃபர்ஸ்ட் டியரில் வந்து IITலேயே டாப் tier 1 வந்து IIT டெல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெயண்ட்
அப்படி இருக்கும்போது உங்களோட எப்படி நீங்கள் அந்த ஹர்டில்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? லைக் அவங்கள விட நான் ஒரு பெட்டராக சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் பியர் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, ஐ திங்க் நோடல் சென்டர் பற்றி ஒரு செம்ம கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் அவங்களே எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ நோடல் சென்டர் பற்றி பேசுறதுல எதுவும் இல்லை. ஸோ மெயின் திங் ஃபைனல்ஸ். ஸோ ஐஐடி டெல்லி ஃபைனல்ஸ் அது எல்லாமே ஒரு எண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. எனக்கு ஐஐடி டெல்லி ஃபைனலுங்கிறது ஒரு பெரிய ஹேர்டில் இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே ஹேர்டில்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஷார்ட் ஸ்னாப்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஜான்வரி 2022 ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். அப்போ வந்து ஜான்வரிலேயே நடக்கும். ஜான்வரிலேருந்து இப்போதான் நமக்கு டைம் லைன் கோவிட்னால டிலே ஆயிடுச்சு எல்லாமே. ஓகேவா? ஸோ ஏன்னா 2021 ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நடக்காதனால 2022 ஜான்வரியே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி, ஸோ வி டுக் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஓடிபி அல்டர்னேட்டிவ், அந்த மாதிரி ஓடிஹெச் ஒன் டைம் ஹேண்ட் ஷேக் அப்படின்னு ஒன்று யோசிச்சோம். ஸோ பேசிக்லி டிஆர்டிஓ கொடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் லோ நெட்வொர்க் ஜோன்ஸ்ல எப்படி ஆப்ரேட் பண்ணணும். ஓடிபினா இப்போ நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லாம் போனீங்கன்னா ஓடிபி ரொம்ப டிலேயாக வரும். எனக்கு சில டைம் அடுத்த நாள்லாம் வந்திருக்கு, என்ன ஓடிபினே மறந்துருப்பேன், அப்போ ஓடிபி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஹேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்ட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் அண்ட் 2 girls வி காட் இன் அவர் டீம். ஓகேவா? ஸோ சூப்பர், எல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஜான்வரி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, காலேஜ் லெவல்லே வந்தாச்சு, டாப் 45ல ஷார்ட் லிஸ்ட் ஆயாச்சு, போயாச்சு. ஓகேவா? ஸோ SIH 2020 15 டீம்ஸ் தான், நாட் 45, 15 டீம்ஸ் தான். ஏன்னா அப்போ பார்ட்டிசிபேஷன் அதிகம். இட் வாஸ் த ஹையஸ்ட் பார்ட்டிசிபேட்டட் ஹேக்கத்தான். 75 நோடல் சென்டர்ஸ் தான் நடந்துச்சு, 600 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு காலேஜுக்கு 15 டீம்ஸ் தான் ஃபைனலிஸ்ட் மாதிரி இருந்துச்சு, அதில் நாங்களும் இருந்தோம். ஓகேவா? ஸோ ஃபைனல்ஸ் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு. ஜான்வரி ஜான்வரி 20 சப்மிட் பண்ணியாச்சு ஐடியா. ஸோ மார்ச்ல டிஎன்எஸ்ஐ, நான் ஸ்டார்டே சொல்லியிருப்பேன் ஏன் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஹேக்கத்தான் அப்படின்ட்டு. ஸோ டிஎன்எஸ்ஐக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு உமன் சேஃப்டி அப்ளிகேஷன், இது வந்து ஒரு ஓப்பன் இனோவேஷன் மாடல். பேசிக்கலி நம்மளோட ஓன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு ஸ்டார்ட் அப்பாக பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டிஎன்எஸ்ஐ போயிட்டோம், ஒரு நல்ல ப்ராடக்ட் உமன் சேஃப்டி அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் பிளான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை சொல்கிறேன், இந்த மாதிரி உமன் சேஃப்டிக்கு ஒன்று பண்ணணும்டா அப்படின்ட்டு. அண்ட் இது எப்படி ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா, தேர் வாஸ் அ ஹாரிஃபிக் இன்சிடென்ட் இன் யூபி. ஓகேவா? என்னன்னா ஒரு மதரும் ஒரு டாட்டரும் ஃபீல்டில் கிரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே ஆடு மாடு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மதர் இஸ் பிளைண்ட். ஓகேவா? த கேர்ள் வாஸ் பீங் ஹராஸ்ட் அண்ட் மர்டர்ட் பை 4 goons. ஓகேவா? இது நான் நியூஸில் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ 4 பேரால் ஷி ஹஸ் பீன் ஹராஸ்ட் அண்ட் ஷி ஹஸ் பீன் மர்டர்ட். ஓகேவா? ஸோ இது வந்து நியூஸில் வருது. வாட் ஹேப்பன்னா, த போலீஸ் பர்ன் த பாடி ஆஃப் த கேர்ள். அந்த தடயமே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா பிகாஸ் தீஸ் 4 வேர் பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் பீப்புள். ஓகேவா? ஸோ அந்த பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்த்தா, த பப்ளிக் பீட் தம் அப் அண்ட் போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் தான் ஐ திங்க் த பப்ளிக் ஹேஸ் மோர் பவர் சர்டன் டைம்ஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்கு. அது நம்ம இப்போ நீட் ப்ரொடெஸ்ட்லேயே பார்த்துருப்போம். ஓகேவா? எஜுகேஷன் மினிஸ்டரே மாற்றுற அளவுக்கு ப்ரொடெஸ்ட், சில ப்ரொடெஸ்ட் பண்ணா இருந்துச்சு, அன்சீரியஸாக இருந்தாலும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ பப்ளிக்கை இன்வால்வ் பண்ணி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணலாமா அப்படிங்கிறப்போ உமன் சேஃப்டி அப்ளிகேஷன் எல்லாமே ரிசர்ச் பண்ணோம். உட்காந்து நான் என்னோட சீனியர் எல்லாமே உட்காந்து ரிசர்ச் பண்ணோம். ஸோ இப்போ காவலன் அப்படிங்கிற ஒரு உமன் சேஃப்டி அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பொண்ணு டேஞ்சரில் இருக்கா, நைட்டில் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் போகிறா அப்படின்னா ஷி ஹேஸ் டு டேப் ஆன் SOS. அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரோல் சென்டர்லேருந்து கால் வரும், எனக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க லொக்கேஷன் ட்ரேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. அங்கேருந்து பேட்ரோல் கார், அதுக்கப்புறம் பேட்ரோல் கார்லேருந்து லொக்கேஷன் வருவாங்க. ரஃப்லி 10 to 15 minutes இந்த மொத்த ப்ராசஸும் நடக்கும். அண்ட் தட் 15 minutes த மோஸ்ட் ப்ரீஷியஸ் டைம் ஆஃப் த கேர்ள்ஸ் லைஃப். அண்ட் இந்த 15 minutes குறைக்க முடியுமா அப்படின்னா, வி brought it down to 250 milliseconds, faster than a blink of an eye அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதுதான் ஆக்டஸ். ஸோ அது ஒரு ஈகிள் லோகோ மாதிரி இருக்கும், ஷீல்டு மாதிரி. ஆக்ட் மீன்ஸ் 8 directions, அஸ்னா நம்ம. ஸோ ப்ரொடெக்டிங் அஸ் அக்ராஸ் ஆல் டைரக்ஷன்ஸுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணோம். ஸோ பீப்புள் அரௌண்ட் த கேர்ள் வில் பி அலர்ட்டட், நாட் ஜஸ்ட் த போலீஸ். ஸோ இப்போ 100 மீட்டர் இப்போ நம்ம ரேபிடோ எப்படி ட்ராக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நாங்கள் 2021 பில்ட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இதை ஐடியாவை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸை சர்ச் பண்ணுறேன். டேய், உமன் சேஃப்டி அப்ளிகேஷன்லாம் எப்படிடா, வாய்ப்பே இல்லை, அதுக்கெல்லாம் கேஷ் ப்ரைஸ் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அப்போ ஒரு மித் என்ன இருந்துச்சுன்னா, ஹார்ட்வேர் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனால் தான் ஓப்பன் இனோவேஷன் மாடல் ஜெயிக்க முடியும், பெருசாக ஏதாச்சும் காமிக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? சரி, ஓகே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே மியூச்சுவலாக பேசி ஐ போர்டட் மை ஜூனியர்ஸ் இன் மை டீம். ஸோ ஒன் இஸ் வெற்றி, ஒன் இஸ் பரத், அண்ட் வெற்றி இஸ் மை co-founder now. இவ்வளோ பெரிய எம்பையர் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா both of us have been doing it together. ஆனால் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறது இங்கே தான்.
ஓகேவா. அண்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கலி அது ஏன்னு சொல்கிறேன். அவங்க ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணி they also registered for TNSI. They got eliminated in the first round. Yeah, we ended up winning TNSI. ஒரு உமன் சேஃப்டி அப்ளிகேஷன் வச்சு இவ்வளோ பெரிய ஹேக்கத்தான் பில்ட் பண்ண முடிஞ்சுன்னா இட்ஸ் மோர் அபவுட் பிஸ்னஸ் பேஜ், ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டஃப். உமன் சேஃப்டியில் எப்படி பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு யோசிக்கலாம். என்னடா உமன் சேஃப்டிக்கு என்னடா பிஸ்னஸ் மாடல் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க அல்காரிதமாக நான் வைப்பேன். அது ஒரு தனி ப்ராடக்டாக வைப்பேன். இவ்வளோ பேரை அலர்ட் பண்ண முடியிற கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு சிஸ்டமை நான் விற்பேன். ரேபிடோக்கு யாருக்கும் ஒரு பெட்டர் சிஸ்டமாக நான் விற்பேன் அப்படிங்கிற ப்ரொபோசல் வச்சனால we ended up winning. ஸோ இந்த வின்னிங்னால ஒரு 1 month I was not in college கம்ப்ளீட்டாக இந்த ஈவெண்ட்டுக்காக மட்டும். ஏன்னா 4 லொகேஷன் நடக்கும். திடீர்னு தஞ்சாவூர் ஒரு ரவுண்ட் நடக்கும், திருச்சியில் ஒரு ரவுண்ட் நடக்கும், திருநெல்வேலியில் ஒரு ரவுண்ட் நடக்கும், ஃபைனல்ஸ் சென்னை நடக்கும். அண்ட் ஆல் திஸ் ஹேப்பன்ஸ் இன் 1 month, 1 to 2 months நடந்துருச்சு. வின் பண்ணிட்டோம். எனக்கு May 15. ஸோ ரிமெம்பர் த டைம் லைன். ஜான் வந்து SIH ரெஜிஸ்டர் பண்ணுறோம், மார்ச் TNSI ரெஜிஸ்டர் பண்ணிட்டு May 15 ரிசல்ட் வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் ஸ்டேட் சாம்பியன்ஸ் அப்படிங்கலாம் வருது. அப்படி கூஸ்பம்ஸ் ஆகுது. சரி வின் பண்ணிட்டோம். அன்னைக்கு தான் நாங்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் போகிறோம். பேசிக்கலி ஆஃப் சைட் மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஐவி மாதிரி போகிறோம். என்னோட அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க வரலன்ட்டாங்க. பிகாஸ் தே பிளான்ட் செலிப்ரேஷன். ஏன்னா இந்த 1 month என்ன நடந்திருக்குன்னா தே தாட் தட் நான் ஒர்க்குனால பிஸியாக அவங்கள்ட்ட பேசாமல் இருந்தேன். அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி போய் ஈகோ கிளாஷ் மாதிரி ஆகி தே அண்டர்ஸ்டுட் தட் தாஸ் வந்து ஒரு சேடிஸ்ட்டு, ஒரு லீடருக்கான தகுதி இல்லை, அண்ட் ஹீஸ் நாட் அ குட் கை மாதிரி ஒரு பொட்டையில ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி அண்ட் இது வின் ஆகிட்டோம், வின்னே பண்ண மாட்டாங்கிற சினாரியோ இருந்துச்சு. வின் ஆகிட்டோங்கிறப்போ ஃபுல் கான்டாக்டும் பிரேக். அந்த லிட்டரல் இண்டஸ்ட்ரியல் விசிட் வரல அவங்க. ஸோ ஓகே ஃபைன் பட் வி ஒன். ஓகேவா, இதுதான் பிளாட் ட்விஸ்டா அப்படின்னு கேட்டால் இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதா, என் SIH டீம் தான் இவங்களோட குட் டேர்ம்ஸ் இல்லை இப்போ. சரி ஓகே எல்லாமே ஓகே. July 14 காலேஜ் முடிய போகிற டைமு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ரிசல்ட்ஸ் வராங்க. அந்த ஃபஸ்ட்டு ஓவரால் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேரே எங்கள் டீம் தான். ஏன்னா அது காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு டீம் எங்கள் பேர். பசங்க எல்லாருக்கும் கால் பண்ணுறேன், சாரி நாட் ரீச்சபிள், நாட் அவைலபிள், அதுதான் வருது. 3 பசங்களுக்கு கால் பண்ணுறேன். கேர்ள்ஸ் 2 பேரும் செம்ம ஹாப்பி. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த ஸ்கேல் போகணும் அப்படின்ட்டு. பசங்க 3 பேரும் பிக் பண்ணல. சரி ஓகே பார்த்துக்கலாம், மேபி கோமா இருக்காங்க பேசிக்கலாம் அப்படின்னா next day my dad met with an accident. ஆக்சிடென்ட் ஆகி கை ஃப்ராக்சர் ஆகி I had to be with him for 15 days. ஸோ இது July 14 15 days போயிடுச்சு. ஸோ August 1 எனக்கு ஒரு மெயில் வருது. August 5 நோடல் சென்டர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு பெங்களூர் தான் ஈஸி. திருச்சியிலேருந்து அப்படியே ஒரு 6 hour ட்ராவல். உங்களை மாதிரி அவ்வளோ தூரம் போல 6 hour ட்ராவல். நல்ல வேலை பெங்களூர் வந்துருச்சு. அண்ட் we were like ஓகே பேசிக்கலாம் அப்படின்னா August 2 என் டீம் 3 பாய்ஸும் சேர்ந்து குரூப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. குரூப் லெஃப்ட் ஆகிட்டாங்க. லெஃப்ட் ஆகிட்டு 2 கேர்ள்ஸ்க்கு மட்டும் கால் பண்ணி நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல, தாஸ் லீடராக இருந்தால் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ட்டு. தென் எனக்கு வந்து ஒரு வேர்ல்டு பிரேக்கிங் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். ஓகேவா, ஸோ ஆஃப்டர் தட் வாஸ் லைக் சரி ஓகே அவ்வளோதான் போல அப்படின்னா ஒரு மிராக்கிள் வந்து எல்லாரும் நம்புவாங்கன்னு தெரியும். எனக்கு ஒன்று நடந்துச்சு. ஸோ கோவிட்க்கு அப்புறம் நடக்கிற பிக்கஸ்ட் ஹேக்கத்தான். ஸோ இந்த பிக்கஸ்ட் ஹேக்கத்தான்னால நிறைய பேர் கோவிட்னால அஃபெக்ட் ஆகிருக்கனால they gave an option where each team can replace with 3 new members. Wow. ஓகேவா, எனக்குலாம் மிராக்கிள் கூஸ்பம்ஸ் தான். அவ்வளோதான், அப்படி தூக்க வெற்றிகள் போடு, பரத்துல போடு, இன்னொரு ஜூனியர் பையன் எல்லாரையும் ஆன்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ ஃப்ரெஷ் டீம். சூப்பர். ஹர்டல் 1 பிரேக் பண்ணியாச்சா, ஹர்டல் 2 ஓகேவா. 1 week before the finals நாங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு கோட் எதுவுமே ஒர்க் ஆகல. இப்போ பார்த்தா சர்வரே டெஸ்ட்ராய் ஆன மாதிரி இருந்துச்சு. பார்த்தா மை எக்ஸ்பென்ஸ் யார் இருந்தாங்களோ they have destroyed the whole server. மொத்த ஆர்கிடெக்சரும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. எப்போ 1 week before the finals. அண்ட் வென் வி கான்டாக்ட்னா அங்கே கோடில் எங்கள் கான்ட்ரிபியூஷனும் இருக்குது, எங்கள் கோட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வின் பண்ண அப்படின்னு டெஸ்ட்ராய்ட் த ஹோல் கோட் பேஸ். எப்போ 1 week before finals. சரி இதுதான் ஹர்டிலா அப்படின்னு பார்த்தா 3rd ஹர்டில். ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னா கோடு போயிடுச்சு, புது டீமு. 3rd திங் இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஓகேவா, ட்ராவல் பண்ணுறதுக்கு, டிஷர்ட் போட்டு ஸ்டாண்டி போடுறதுக்கு no one was there to help. காலேஜ் வந்து the fact that I was not in very good terms with my college. ஓகேவா, ஏன்னா இதனால நான் கொஸ்டின் பண்ணிடுவேன். அண்ட் ஐ மீன் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். பை த மீன் டைம் நான் ஓடி எடுக்கிறதுனா they can't question. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ எங்கே ஹர்ட் பண்ணலாம் சில பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது these guys are on good terms. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படி தோக்க தானே போறீங்க, உங்களுக்கு எதுக்கு மென்டார் அப்படின்னு. எவ்ரி டீம் நார்மலி ஹேஸ் 2 mentors SIHல. ஸோ உங்க மென்டாரே போங்கடா அப்படின்ட்டாங்க. ஸோ மென்டார் இல்லை, புது ஐடியா, புது டீமு, ஐடியாவே பிரேக் ஆயிடுச்சு. பேசிக்கலி 4 days தான் பாக்கி இருக்கு ஃபைனல்ஸ்க்கு. லைக் ஓகே என் டீமில் வந்து தேவர் லைக் தாஸ் இருக்காரு பார்த்துக்கலாம், அந்த ஒரு ட்ரஸ்ட் இருந்தனால சரி ஃபைனல்ஸ் போவோம். ஒரு 4 days நான் உட்காந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் தம் லாட்.
அதே ப்ராடக்ட் ஐடியா பேசிக்லி ஓடிபிக்கு ஒரு கியூஆர் பேஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மாதிரி பில்ட் பண்ணிட்டோம். ஃபைனல்ஸ் போகிறோம், லொக்கேஷன் பெங்களூரு. போய் பார்த்தா பக்கத்தில் வந்து எல்லாம் மேக்கு இதெல்லாம் வச்சு ரெண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் ஹையர் பண்ணி ஒரு டீம் வந்துருக்கு. பார்த்தா அது ஐஐடி டெல்லி. 2 மென்டாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அவங்க அலுமினி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாமே உடஞ்சி போன லேப்டாப்பு, சின்ன லேப்டாப்லாம் வச்சு உட்காந்துருக்கோம். அத்தாடி ரைட்டு ஃபன் இருக்குது 36 hours அப்படி. அண்ட் நார்மலி ஐஐடி ஒரு காம்படிஷன் ஒரு லொக்கேஷனில் இருக்காங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நானும் நம்மளே இங்கே பேசுவாங்கல்ல, ஐஐடியா அப்போது அவங்க வந்து ஒரு ரேஞ்ச் வச்சுக்கிட்டாங்க, ஐஐடினா இந்த இதுதான் அப்படின்ட்டு ரெப்யூட்டேஷன் ஆல்வேஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. கண்டிப்பா அது நார்மலா அப்படிதான் வைக்கிறாங்க. ஸோ 36 hour ஹேக்கத்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உட்காரோம், கியூஆர் டமால்னு செக்யூரிட்டி எல்லாம் பில்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜட்ஜஸ் வராங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், அலாங் வித் மை ஸ்டோரி மிஸ்டேக்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ் சொல்றேன். ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இல்லைன்னா கதையே ரொம்ப நேரம் போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஐடியா எடுத்துட்டு போயிட்டோம், ஓகேவா. அண்ட் கியூஆர் ஆல்டர்னேட்டிவ், கியூஆர் ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டில் லாகின் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம். ஜட்ஜு வந்து ஒரே கேள்வி கேட்டார், சரி பட்டன் ஃபோன் யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. நான்ல ஐயோ செக்யூரிட்டி கியூஆர்னு யோசிச்சோமே, பட்டன் ஃபோன் யூசர்ஸ்க்கு எதுவும் யோசிக்கலையே அப்படின்னு போய் பார்த்தா ஸோ லைக் ஓகே ஃபைன் வாட் டு டூ நவ் அப்படின்ட்டு. ஓகே நிறைய டீம் இங்கே ஓகே முடிஞ்சுங்கிற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஓகேவா. அண்ட் பார்த்தா ஐஐடி டீமும் இதே சொல்யூஷன் தான் பண்ணியிருக்காங்க. எங்கள் டெஸ்க்ல 2 நிமிஷம் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க டெஸ்க்ல they were there for more than 25 to 30 minutes. அப்போவே எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு, சரி ஓகே சம்திங் இஸ் ராங் அப்படின்ட்டு. ஸோ மீதி 5 டீமும் எவாலுவேட் பண்ணி ஏதோ ஒரு வேல ஐ திங்க் இட் வாஸ் அ ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் தட் ஸ்கோர் போர்டு லீக் ஆன மாதிரி ஒரு இது சினாரியோ கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஐஐடியோட ஸ்கோர் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 50 points-க்கு they were at 45. ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நார்மலாக ஒரு ரவுண்டுக்கு ஸ்கோர் இருக்கும் 50 45. நமக்கு எவ்வளோ ஸ்கோர் இருக்கும்னு நினைக்கிறேன் ரஃபா? What would have been the score for our team? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 to 30. Close 21. ஓகேவா. ஸோ பேசிக்கலி டன் ஃபார். இன்னும் 2 ரவுண்ட் தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது பேசிக்கலி, ஓகேவா. ஸோ 20 hours போயிடுச்சு ஹேக்கத்தானில். 36 hours 20 hours உட்காரோம், என்னென்னமோ ஐடியா யோசிக்கிறோம், பட்டன் ஃபோனுக்கு வரல. ஸோ ஆஃப்டர் தட் வி வர் லைக் என் டீமில் பாரத் இருக்கான், ப்ரோ ரிட்டன் டிக்கெட் போட்டுடலாமா அப்படின்ட்டு. எது கடைசி வரைக்கும் இருந்து தோத்துட்டு அப்படின்னு. ஹே நம்ம வந்தது கேஷ் பிரைஸ் ஜெயிக்கல, நம்ம பெஸ்ட்டை கொடுக்குறது. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வின். Absolutely, I totally agree with. ஏன்னா அடுத்து உங்கள் ஸ்டோரி கேட்போம், அப்போ வந்து நிறைய விஷயங்கள் சிங்க் ஆகும், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சு 20 hours போயிடுச்சு ஐடியாவில். திடீர்னு கோகுல்னு ஒரு பையன், ஸோ அவன் வந்து ஒரு டவுட் கேட்டான், ப்ரோ இப்போ வந்து எனக்கு இந்த சிம்லாம் இருக்குல்ல *994# இந்த மாதிரி போட்டேன்னா ஆன்லைன் பேலன்ஸ்லாம் பார்க்க முடியுது, எனக்கு இன்டர்நெட் இல்லைனாலும் அது பார்க்க முடியுது, இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான். ஸோ இட்ஸ் பேசிக்லி யூஎஸ்எஸ்டி அப்படிங்கிறது தான் அதோட கீவேர்ட், ஓகேவா. சரியான ஸ்பார்க்கு, ஓகேவா. நிறைய டீம்ஸ் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க, ஐடியா கிடச்சுன்னா உடனே பில்ட் பண்ண உட்காந்துருவாங்க, பிளான் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிக்க மாட்டாங்க. இப்போலாம் பிளான் ஸ்ட்ராட்டஜிலாம் ஈஸி, ஒரு ஏஐல கொடுத்தா அதுவே கொடுத்துரும் ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் 2022 SIH we had to sit down. அடுத்த இருக்க பாக்கி 16 hours 4 hours ஸ்ட்ராட்டஜிலே போயிடுச்சு பில்ட் பண்ணி. அண்ட் we came to know that ஒரு யூஎஸ்எஸ்டி கோட் இந்தியாவில் ஆக்சஸ் பண்ணோம்னா 2.5 lakhs ஆகும். அண்ட் அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். we were students, we can't do. ஆனால் நம்ம என்ன ஸ்டூடெண்ட்ஸ்னால கிரேசியாக யோசிப்போம்ல. ஸோ ஜியோ ஏர்டெல் மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் பில்ட் பண்ணிடலாம், சிமுலேஷன் மாதிரி. ஒரு லேப்டாப் தான் சர்வர், இங்கேருந்து சர்வீஸ் வர மாதிரி சிமுலேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை ஒரு ஐடியாவாக நாங்கள் வந்து ஜட்ஜஸ் செகண்ட் ரவுண்டில் சொல்கிறோம். உங்கள் தேவர் ஸ்டண்ட் ஹியரிங் த ஐடியா. பட் 8 hours உங்களால் பில்டே பண்ண முடியாது, பில்ட் பண்ணால் என் பேரை மாற்றிக்கிறேன். 10 வருஷமா யூஎஸ்எஸ்டின்னு ஒரு விஷயம் இருக்குது பட்டன் ஃபோன் வந்த காலத்துல இருந்து, ஏன் யாரும் அதை யூஸ் பண்ணல, அப்போ செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது தானே, எனக்கு இதை 2 ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே ஃபைன் ப்ரூவ் பண்ணிடலாமே அப்படின்ட்டு உட்காந்துட்டோம். சரி ஒருத்தர் இப்போ வந்து என்கிரிப்ஷனுக்கு ஒருத்தவங்க உட்காந்து ஒர்க் பண்ணாங்க, பேக் எண்டுக்கு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணாங்க, ஃப்ரண்ட் எண்ட் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணாங்க, ப்ரெசென்டேஷனுக்கு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணாங்க, நான் ஓவரால் இன்டெகிரேஷன் ஒர்க் பண்ணேன், வெற்றி ஃபுல்லாக ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், எப்படி பிச் பண்ண போகிறோம், எங்கே என்னென்ன பண்ணணும் எல்லாமே. ஸோ எல்லாமே கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலி அந்த விஷயத்தில் பரத்துங்கிற வந்து எம்எல்ஏ செம்ம கோவமாக இருப்பான். ஏன்னா வந்து நான் எந்திரிக்கவே இல்லை, பண்ணிட்டு தான் எந்திரிக்கணும், நீ எந்திரிக்கனாலும் பாத்ரூம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவன் இது வரைக்கும் சொல்லி காமிப்பான். இவர் இருக்காருல்ல எஸ்ஐஎஸ்ல என்ன பண்ணாரு தெரியுமா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ பட் தட் வாஸ் அ பீக் ஒர்க் திங், ஓகேவா. சரி முடிஞ்சு வி பில்ட் த ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா வி ஜஸ்ட் டுக் அ ஃபோட்டோ, ஓகேவா. வெளியே நாங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ வி டுக் அ ஃபோட்டோ, ஜெயிச்சுட்டு இதே டீம் ஃபோட்டோவை ஸ்டேஜில் எடுக்கிறோம் அப்படின்னு பேசணும், ஓகேவா. ஜெயிக்கிறது செகண்டரி, பட் வி ஹேட் தட் மைண்ட் செட், ஓகேவா. ஃபைனல் ரவுண்ட் வந்துருச்சு, ஜட்ஜஸ் வராங்க,
பார்க்குறாங்க. எப்படின்னா இப்போ வெப்சைட்டில் போய் நார்மலாக வெரிஃபை ஓடிபி பதிலாக வெரிஃபை ஓடிஹெச்னு வரும். அங்கே ஒரு கோடு வரும். அந்த கோடு உங்கள் ஃபோன்லேருந்து கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆயிரும். ஈவன் இன் ஏர்பிளைன் மோட் இட் வில் ஒர்க். அந்த மாதிரி பில்ட் பண்ணணும். இவங்க பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க, கோட்லாம் போய் கேள்வி கேட்குறாங்க. தேவர் ஸ்டண்ட். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. உடனே என்ன பண்ண, செக்யூரிட்டின்னு ஒன்று கேட்டாங்களா. ஸோ இங்கே எப்போவுமே உங்கள் ப்ராடக்ட் மட்டும்தான் எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு கிடையாது. இன்னோவேட்டிவாக யோசிக்கலாம். நானும் வெற்றியும் போத் ஆஃப் அஸ் ஹேட் இந்தியன் பேங்க். வித்தவுட் இன்டர்நெட் யூஎஸ்எஸ்டி மூலியமாக பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணி காமிச்சோம். சீரியஸ்லி? யா. அண்ட் ஒய் பேங்க் ட்ரான்சாக்ஷன்? பேங்கோட செக்யூர் சிஸ்டம் என்ன, அதே செக்யூரிட்டி ப்ரூவ் ஆயிடுச்சுல. ஸோ அது பார்க்கும்போது 2 ஜட்ஜஸும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க. சரி போயிட்டாங்க. ஓகேவா. அண்ட் ஒன் மோர் திங், 8 minutes தான் ஃபைனல் பிச்சு. அதில் 5 minutes தான் பிச்சு, 3 minute கொஸ்டின்ஸ். இது ஐஐடி டீமுக்கு தெரியல. ஸோ லோவர் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்துட்டாங்க. வி ஸ்டார்டட் எக்ஸ்பிளைனிங் ஃப்ரம் த ஹார்டர் ஃபீச்சர்ஸ். இதுவே ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ எப்போவுமே நான் சொல்கிறேன், ப்ரெசன்டேஷனுக்கு அட்லீஸ்ட் 1 hour ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டா ப்ரெசென்ட் பண்ணிட முடியாது. யூ ஹாவ் டு நோ வாட் யூர் கோனா சே டு ஜட்ஜஸ். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்றீங்க, என்ன ஸ்ட்ரக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்றீங்க, ஜட்ஜஸுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும். இது ஓன் ப்ராடக்ட். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜட்ஜஸ் வந்து 100 ப்ராடக்ட் இவாலுவேட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் தான் பில்ட் பண்றீங்க. அப்போ யாருக்கு அதிக நாலேஜ்? அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சரி ஃபைனல் ஒன் முடிஞ்சிச்சா. ஸோ இங்க நடுவில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் விஷயம் நடந்துச்சு. பேசிக்கலி அங்கே தமிழ்நாடு அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ தே ஹேட் அன் அசம்ஷன் தட் வி டோன்ட் நோ ஹிந்தி. ஓகே. ஆனால் எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும். அவங்க பேசுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம், இவங்கெல்லாம் என்ன சின்ன பசங்க அப்படிலாம் பேசுறாங்க. எனக்கு கேட்குது. ஐ குட் ஹவ் கான் அண்ட் கன்ஃபரண்டட். ஆனால் இல்லை, பார்த்துக்கலாம், எஸ்ஐஹெச் முடியட்டும், பார்த்துக்கலாம் அப்படி. இன்னொரு சின்ன என்ன நினைச்சுன்னா, அசியூம் வி ஆர் சிட்டிங் லைக் திஸ். இந்த பின்னாடி டேபிள் வந்து ஐஐடி டீம் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அங்கே அவங்களோட மென்டார் சொல்றாங்க, பக்கத்து லேப்டாப்ல என்ன ஒர்க் பண்றாங்க பாரு அப்படின்னு. இங்க இப்படி 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 கேஷுவலா இப்படி ஸ்னீக் பண்றாங்க. எனக்கும் தெரியுது. ஓகேவா. இதை 2 விதமா பண்ணலாம். உனக்கு போய் கன்ஃபர்ம் பண்ண, என்னடா பாக்குற அப்படின்னு. எனக்கு என்ன ஐடியா வந்துச்சு அப்படின்னா, 2 கேர்ள்ஸையும் மீட்டுக்கு வாங்க அப்படின்னு மீட்டு கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, சைடில் ஒரு QR மட்டும் ஓப்பன் பண்ணி வைங்க. அவங்களுக்கு நம்ம QR ஒர்க் பண்றோம் தான் கடைசி வரைக்கும் தோணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த சைடில் QR வச்சு ஒர்க் பண்ணால் தே அசியூம் தட் வி ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் QR. புது ஐடியா ஒர்க் பண்ண நினைச்சிட்டு தேவர் சோ ஓவர் கான்ஃபிடென்ட், தேவர் அபவுட் டு வின். ஓகேவா. ஃபைனல்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போற டைம் கொஞ்ச நேரம் இங்கே பேசிட்டே இருக்காங்க. டக்குன்னு அந்த ஐஐடியோட மென்டார் மற்ற டீம் எல்லாத்தையும் டீக்ரேட் பண்ணிட்டு எங்கள் டீமில் வந்து என்ன, எங்கள் டீம்ல மென்டாரே இல்லை. அங்கேருந்து 41 டீம்னா எங்கள் டீமில் மட்டும் தான் மென்டார் இல்லை. என்ன டீம்ல மென்டாரே இல்லை அப்படின்ட்டு உடனே 5 பேரும் ஒரே ஐடியா என்ன பார்க்குறாங்க. நானே டென்ஸ்டாக உட்காந்துருக்கேன். ஐயோ என்ன பண்ணுறது, ஒருவேளை தோத்துட்டோம்னா இத்தனை பேரை ஆன்சர் பண்ணுமே, காலேஜ், ஃப்ரெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, ஏன்னா எல்லாருமே பார்த்துக்கலாம், யாருமே ஜெயிக்க முடியுங்கிற தாட் ப்ராசஸ்லேயே இல்லை, பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறது தான். ஐஐடி மென்டார் வந்து சரி ஓகே நான் தான்ப்பா அப்படின்ட்டு என்னாச்சு அப்படின்னா, எனிவே வி நோ ஹூ இஸ் கோனா வின், டெல் மீ யுவர் ஐடியா அப்படின்னாரு. லைக் QR பேஸ்ட்டுங்க. டூ யூ திங்க் யூ கேன் டிஃபீட் அஸ் வித் திஸ் ஷிட் அப்படின்னாரு. நான் வாஸ் லைக் ஏதோ ஒன்று யோசிச்சு எஸ்ன்ட்டேன். ஃபேஸ் முன்னாடி எஸ்ன்ட்டேன். ஃபேஸ் முன்னாடி போய் சிரிச்சுட்டு செமையா சிரிச்சுட்டு அப்படியே போய் அவங்க டீம்கிட்ட சொல்கிறாங்க, மொத்த டீமாக என்னை பார்த்து சிரிக்குது. நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன். ஸோ நான் வாஸ் லைக் சரி ஓகே என் டீம்லாம் அப்படி பொறுகடா எல்லாம் ஜூனியர்ஸ் வேறல்ல. ஸோ நான் வாஸ் லைக் ஓகே பார்த்துக்கலாம், ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பேர் சொல்லிட்டு அந்த வின்னர் ஆஃப் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இஸ்ன்னு சொன்னோடனே ஐஐடி டீம் எந்திரிச்சிட்டாங்க. பேர் சொல்றதுக்கு முன்னாடி பாதி எந்திரிச்சிட்டாங்க. நான் இங்கேருந்து பார்க்குறேன், பாதி எந்திரிச்சு நிற்கிறாங்க அப்படின்னு. கோச் ஸ்ட்ரிக்ஸ் ஃப்ரம் SRM-TRP இன்ஜினியரிங் காலேஜ் சொன்னால் மொத்த ஹாலும் சைலண்ட்டு. கேர்ள்ஸ் 2 பேரும் குதிக்கிறாங்க, ஜூனியர்ஸ் 3 பேர் குதிக்கிறாங்க. எனக்கெல்லாம் நான் இப்படி உட்காந்துருக்கேன். உட்காந்து ஐ ட்ராப்ஸ் மட்டும் வருது, யோசிச்சுட்டு இருக்கேன் என்னென்ன ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்ட்டு. அண்ட் ஐ டோல்ட் ஒன் திங் டு மை டீம், இஃப் வி வின் நம்ம வந்து இது கஷ்டப்பட்டு ஜெயிச்சோங்கிற ஃபீல் இருக்கக்கூடாது. இது வந்து MS தோனியோட ஸ்ட்ராட்டஜி. வி ஷுட் நெவர் ஷோ தட் வி ஸ்ட்ரகிள் டு வின். நம்ம இப்படி தான் அந்த மாதிரி காமிக்கணும். இது ஆஸ்திரேலியாவோட MS தோனி யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி. அவங்களோட டைமில் போனோம். மோர் தென் 5 minutes ஆஃப் அப்ளாஸ். ஏன்னா நாங்கள் மட்டும் தான் மென்டார் இல்லாத ஒரே டீம். அண்ட் அந்த அப்ளாஸே எப்படி இருந்துச்சுன்னா நான் ஸ்டாப். லைக் சொல்கிறேன் அன்பிலீவபிள், வி நெவர் எக்ஸ்பெக்டட் அப்படின்லாம் சொல்லி வின் பண்ணிக்கிறோம். ஐஐடி டீம் வந்து ஹியூமிலேஷனில் இருந்துச்சு வெளியே போயிட்டாங்க. தி குடன்ட் சி. அதுக்கப்புறம் நான் கீழே அந்த அவார்ட்லாம் எடுத்துட்டு கீழே வந்துட்டு கேஷுவலாக நிற்கிறேன். வந்துட்டு யா ஸோ வாட் இஸ் யுவர் ரியல் ஐடியா அப்படின்ட்டு அப்போ ஹிந்தியில் பேசுகிறேன். வேற ஐடியா ஏதா அப்படின்னு ஹிந்தியில் பேச செதறிட்டாங்க. யூனோ ஹிந்தி, ஐ டிடன்ட் டெல், ஐ டோன்ட் நோ. ஸோ இந்த SIH ஜேர்னி தான் டாட் மீ அ லாட். டீம் பற்றி, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பற்றி, ப்ரெஷர் பற்றி, எப்படி ஹேண்டில் பண்ணலாம், வின்னிங் பற்றி. அண்ட் இதை தான் என் கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னி பேஸாகவே இருந்துச்சு. SIH 2023 யாருக்குமே இந்த ஹேர்டில் மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஜேர்னி தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு.
ஸோ இது என்னோட ஃபுல் ஸ்டோரி, ஓகேவா? அண்ட் நான் ஃபேஸ் பண்ண ஹர்டல்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் SIH 2024 வின் பண்ணும்போது யூ would have had a different set of struggles, ஓகேவா? ஏன்னா ஒரு ஸ்டூடெண்டோட ஸ்டோரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு போய் வின் பண்ணேன். அவங்களுக்கு இருந்த சினாரியோ வேறு மாதிரி இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஹர்டல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ நவ். SIH 2024ல when you won, I think நீங்கள் ஆல்ரெடி the internal hackathon was a big hurdle for you. 2000 students, 2000 teams cross பண்ணி வந்து ஐடியா சப்மிட் பண்ணி. ஸோ ஐ வாண்ட் டு நோ ஹவு யூ டுக் ஃபார்வர்ட் த ப்ராசஸ். ஏன்னா 2000 டீம் இஸ் நாட் அ ஜோக். அதுலேருந்து 45 வந்து 45லேருந்து 5 வந்து 5லேருந்து நீங்கள் எங்கே போயிருந்தீங்க ஃபைனல்ஸ்? IIT புவனேஸ்வர். ஸோ IIT புவனேஸ்வர் போய் அங்கே வின் பண்ணிட்டு மாஸ்க் காமிச்சிட்டு வரதுல டெஃபினெட்லி அன்டோல்ட் ஹர்டல்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, ஐ வாண்ட் டு ஹியர் தட் ஃப்ரம் யூ நவ். ஷூர். ஓகே, எனக்கு வந்து என்னன்னா நீங்கள் சொன்னதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான் இருந்து. பிகாஸ் எங்கள் காலேஜ் லெவலில் வந்து எங்களுக்கு பயங்கர சப்போர்ட். ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட்டு தர்றது. எங்களுக்கு வந்து மென்டார், எங்கள் மென்டார் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அவருமே எங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட். அவர் பேர் வந்து ராகேஷ்குமார். ஸோ அவருமே எங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ காலேஜ் வந்து ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு. சூப்பர். ஸோ நாங்கள் வந்து என்னன்னா, ஆனால் டீம்ல வந்து நான் மட்டும் தான் ஒரே ஒரு பொண்ணு, 5 பேருமே பாய்ஸ், நான் மட்டும் தான் ஒரே ஒரு. போதுதான் ஐ ஃபீல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காலேஜ். என் ஹெச்ஓடிக்குலாம் நான் கால் பண்ணி சொல்லும்போது அவர் நம்பவே இல்லை. இந்த SIH வின்னர் அப்படின்னு சொன்னா அப்படியா அப்படின்ட்டு நான் அந்த போர்டு அனுப்பினதுக்கு அப்புறம் தான் நம்புறேன். அதுக்கு நாள் போஸ்டர்லாம் போட்டாங்க, மென்டார் பேர்லாம் போட்டு. ஸோ ஹாப்பி தட் காலேஜஸ் ஆர் ஸ்டெப்பிங் அப். யா, அஃப்கோர்ஸ் எங்கள் காலேஜ் வந்து இதில் வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஸோ எனக்கு என்னென்னா இதுதான் என்னோட செகண்ட் ஹேக்கத்தான். ஃபர்ஸ்ட் ஹேக்கத்தான் என்னன்னா ஹேக் மெகடான் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து தேர்ட் இயரில் வந்து எதாவது பண்ணணும், பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ள டிரைவிங் ஃபோர்ஸ் தான் இருந்துச்சே தவிர எனக்கு ப்ராப்பர் டெக்ஸ்டாக்ஸ் எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸே எதுவுமே இல்லை. நான்லாம் எப்படி போய் ஹேக்கத்தான் ஜாயின் பண்ண போகிறேன்? எனக்கு டீம் கிடையாது, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நானும் சும்மா ஹேக் மெகடான் வந்து ஒன்று போட்டேன். யாருனே தெரில, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சும்மா ஒரு, அதுவுமே என் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, இன்டர் டிபார்ட்மெண்ட். ஸோ வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் போட்டு அதுலேயுமே வந்து 5 பேருமே பசங்க தான், நான் மட்டும் தான் ஒரு பொண்ணு. போயிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறது தெரில, அவங்களுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்னு தெரில. நான் சொல்லிட்டேன் எனக்கு டெக்னிக்கலாக அவ்வளோ தெரியாது. நான் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஹானஸ்ட். எனக்கு டெக்னிக்கலாக தெரியல, பட் நான் வந்து கற்றுக்கிறேன், என்னால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ பண்ணுறேன். நான் பிஸ்னஸ் பிச் பண்ணுறது இல்லைனா நம்ம ப்ராடக்டை பிச் பண்ணுறது அது எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ ஹேக்கத்தான், இந்த ஹேக் மெகடான் ஆர்கனைஸ் பண்ணது வந்து யாருன்னா எங்கள் ஃபெலோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களாம் யாருன்னா ஆல்ரெடி ஹேக்கத்தான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய ஹேக்கத்தான் போகிறவங்க. ஸோ அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நான் நெட்வொர்க் பண்ணப்போ தான் இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஒரு மேட்ரிக்ஸ் இன்ஃபினிட்டின்னு ஒரு டீம், அந்த டீம் வந்து கொஞ்சம் பாப்புலரான டீம் தான். ஸோ அந்த டீமில் வந்து ஒரு ஃபீமேல் தேவைப்படுது அப்படின்னாங்க. ஓகே நான் பண்ணுறேன், சூப்பர் ஜாலி, நான் பண்ணுறேன் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அவங்க டீம்லேருந்து ஆக்சுவலி என்னை கேட்டிருந்தாங்க ஜாயின் பண்ணிக்கிறியா பண்ணுறியான்னு. எனக்கு செம ஹாப்பி. எனக்கு எப்படியாச்சும் ஹேக்கத்தான் போகணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து என்னை எதுவுமே தெரியாமல் ஒரு நல்ல டீம் கிடச்சிருச்சு. அந்த நல்ல டீம் வந்து நாங்கள் அடுத்து வந்து இன்டர்னல் ஹேக்கத்தான் கிளியர் பண்ணிட்டோம். இன்டர்னல் ஹேக்கத்தான் கிளியர் பண்ணிவிட்டு IIT புவனேஸ்வர், அதுதான் எங்களோட நோடல் சென்டர், அங்கே போயிட்டோம். ஸோ இங்கே போகும்போது எங்களோட ப்ராடக்ட் வந்து, எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போது எப்படின்னா, இப்போ டிசாஸ்டர் நியூஸஸ்லாம் வந்து நிறைய போர்ட்டல்ஸில் இருக்கும், இப்போது நியூஸ் சேனல்ஸ் அங்கங்கே அக்ராஸ் நிறைய சேனல்ஸில் இருக்கும். இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஒரே பிளாட்ஃபார்மில் NDRF ஆஃபீஸர்ஸ்க்கு இப்போ இதுதான் இப்போ இங்கே இந்த டிசாஸ்டர் நடக்குது, ஸோ லேண்ட்ஸ்லைட் நடக்குது, இங்கே இத்தனை பேர் அசைன் பண்ணலாம், அந்த ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸை இங்கே பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குவிக் ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் தேவைப்பட்டுருந்துச்சு. ஹார்ட்வேர் லெவலில் அவங்கக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, சாஃப்ட்வேர் லெவலில் இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் வந்து என்ன யோசிச்சோன்னா, ஒரு சாஃப்ட்வேர்ன்றது எப்பயுமே வந்து இட்ஸ் நாட், இது அது வந்து தனி கிடையாது. எப்பயுமே ஒரு சாஃப்ட்வேர்னா ஒரு ஹார்ட்வேர் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹார்ட்வேர் இருந்துச்சுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பேக்ட் பை சாஃப்ட்வேர், ரைட்? ஸோ நாங்கள் ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்ட் பில்ட் பண்ணோம் அப்படின்னு ஹைப்ரிட் ப்ராடக்ட் மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். இதுதான் நாங்கள் வந்து நாவல்ட்டியாக வந்து ரொம்ப பயங்கரமாக இமேஜின் பண்ணிட்டு ஓகேடா நம்மளை எவனையும் அடிச்சு தாக்க முடியாது அப்படின்னு போயிட்டோம். போனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து இந்த நார்மல் மென்டர்ஷிப் ரவுண்ட் மாதிரி இருக்கும்ல எவாலுவேஷனுக்கு முன்னாடி. ஸோ அந்த மென்டர்ஷிப் ரவுண்டில் என்னாச்சுன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து 3 ஜட்ஜஸில் வந்து 2 பேருக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் புரியும். எங்களுக்கு ஹிந்தி தெரியாது, யாருக்குமே எங்கள் டீமில் ஹிந்தி தெரியாது. எங்களுக்கு எப்படி பேச போகிறோன்னு தெரில. ஃபர்ஸ்ட் பேரியர் லாங்குவேஜ் பேரியர், ஓகேவா? எங்களுக்கு அதர் 4 டீம்ஸ்க்கு எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும், ஜட்ஜஸ் கிட்டே ஹிந்தியில் பேசுகிறாங்க.
ஓகே. லாங்குவேஜ் பேரியர் அங்கேயே ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து அந்த ஜட்ஜஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு ஹார்ட்வேர்லாம் எங்ககிட்ட எனாஃப் ரிசோர்சஸ் இருக்கு, எங்களுக்கு சாஃப்ட்வேர் தான் தேவை, ஹார்ட்வேர்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நாங்களும் என்னென்னமோ டைனமிக்கா ஸ்ட்ராட்டஜி போட்டு, சார் இது ஹார்ட்வேர் இருந்தால் தான் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இப்படி கம்ப்ளீட் ப்ராடக்டா ஒர்க் அவுட் என்னென்னமோ சொல்லி பார்க்குறோம். அவர் இல்லை எங்களுக்கு சாஃப்ட்வேர் தான் வேணும். நாவல்ட்டி அங்கேயே போச்சு. என்ன பண்ண போறோம்னு தெரியல. அடுத்த 3 ரவுண்டுக்கு என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அடுத்த பேரியர். ஸோ நாங்கள் அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சரி ஓகே நம்ம சாஃப்ட்வேர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப லைக் நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் பண்ணாமல் ஃபங்க்ஷனலாக அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தோம். ஸோ ஒரு ரவுண்ட்லேயும் நாங்கள் வந்து இப்போ அவங்க எவாலுவேட்டருக்கு வந்து இப்போ இந்த இது இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நாங்கள் மீட் பண்ண ட்ரை பண்ணிட்டோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ரவுண்ட்லேயும் மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கும்ல. ஸோ செகண்ட் ரவுண்ட் வரப்போ சார் நீங்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கேட்ட பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இது பண்ணிட்டோம், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அடிஷ்னலாக நாங்களும் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஸோ இந்த செக்லிஸ்ட் தான் இந்த செக்லிஸ்ட் தான் நான் போட்டு வச்சேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த செக்லிஸ்டோட பவர் தெரியாம இருப்பாங்க. ப்ரோ எல்லாரும் வந்து ஃபேன்சி பிபிடிஸ் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். இது வந்து பியூரா லைக் நம்மளோட எஃபர்ட்ஸ் ரொம்ப மினிமலா இருந்தா போதும், அது அவங்களுக்கு கன்வே ஆகுதா அதுதான் முக்கியம். நம்ம நினைக்கிற நம்ம பில்ட் பண்ற ப்ராடக்ட் அவங்களுக்கு உண்மையிலேயே யூஸ் ஆகுதா, அவங்க உண்மையிலேயே அந்த ப்ராடக்டை வச்சு எதா லைக் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா, ஏதாவது லைஃப் சேஞ்ச் ஆகுதா, அதுதான் ரொம்ப மேட்ரு. பிகாஸ் இது என்டிஆர்எஃப்ன்றதுனால நிறைய பேர் வந்து தே லூஸ் தேர் லைஃப்ஸ் லைக் லேண்ட்ஸ்லைட்னாலேயோ. அப்போதான் வந்து வயநாட்டில் லேண்ட்ஸ்லைட் போயிடுச்சு, எனக்குலாம் அது கேட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் இந்த லேண்ட்ஸ்லைடுக்கு ஃபண்டிங் அந்த மாதிரிலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்குலாம் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், ஏதோ என்னால் முடிஞ்சது. இந்த உத்தரகண்ட் ஃபண்ட் வந்து இது ஃப்ளட் வந்தப்பெல்லாம் பெட்ஷீட்ஸ் வாங்கி கொடுக்க அந்த மாதிரிலாம் பண்ணும். ஸோ when a software solution can impact lives, why not building one அப்படின்ற ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ரவுண்டில் எங்களால் முடிஞ்ச லைக் அடிஷ்னல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பண்ணி ஸோ ஜட்ஜஸ் கிட்ட பிச் பண்ணோம். அண்ட் என்னதான் டிஸ்பைட் ஆஃப் லாங்குவேஜ் பேரியர்ஸ் ஒரே ஒரு ஜூரி மட்டும்தான் ப்ரோ. செகண்ட் ரவுண்டோ என்னமோ 3 பேர் உட்காந்துருக்காங்க, அதுல ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும் தான் கேட்கிறாரு, இன்னொருத்தர் ஃபோன் பேசிட்டு எந்திச்சு வெளியே போயிட்டாரு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்னடா இது ஒருத்தர் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த மனுஷனும் சரி பாவம் தலையாட்டிக்கிட்டு இருக்காரு. நாங்க பயந்துட்டோம், எங்களுக்கு ஐடியாவே இல்லை. தேர்ட் ரவுண்ட்ல வந்து எனக்குலாம் நாங்க ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து பெட்ஷீட் பொத்திட்டு உட்காந்துட்டு இருக்கான். சரி அவ்வளவுதான் கிடைக்காது பாரு அப்படின்னு. ஆனா ஒன் திங் வி மேட் ஷுர் இஸ் தட் வின் பண்றோமோ இல்லையோ நம்மளோட 100% பெஸ்ட்டை கொடுத்துடணும். அது மட்டும்தான் எங்களோட மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. ஈவன் வந்து என்னன்னா நம்ம வந்து பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட், அது ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து கேம் விளையாட்டுருந்தான் ரிலாக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஜும்பா செஷன் ஒன்று நடத்துனாங்க. நான் ஜும்பா செஷன் போயிட்டேன். அந்த பக்கத்துல இருக்க டீம் என்னடா இந்த பொண்ணு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அப்படிலாம் பார்த்தாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், ஒரு 2 AM இருக்கும் மார்னிங்ல, ஒரு சைரன் பட்டன் மாதிரி என்னது சென்சார் லைக் சவுண்ட் பட்டன் மாதிரி ஆன் பண்ணி விட்டோம். எல்லா டீமும் எங்களை பாக்குறோம், ஐயோ என்னமோ பண்றாங்கடா. ஒன்றும் இல்லை, என்னன்னா இப்போ ஏதாவது ஹை அலர்ட்ல வந்துட்டு டிசாஸ்டர் வருது, இப்போ ஃப்ளட் வந்து ரொம்ப லைக் ஹை ப்ரையாரிட்டியில வருது அப்படின்னா ரெட் கலர் இண்டிகேஷன் காட்டும் போது ஒரு சவுண்ட் அடிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நாங்க அதை வந்து பண்ணோம். அவ்வளவுதான், பக்கத்து டீம்லாம் ஐயோ என்னமோ பாம்பு வைக்க போறாங்கடா அப்படின்ற அளவுக்கு பயந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பியர் ப்ரெஷரை நாங்க போட்டு நாங்க ரிலாக்ஸா இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த 3 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. ஃபைனல் ரவுண்ட்ல வந்து இந்த தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்த ஸ்டேஜ் பிச் மாதிரி ஒன்று பண்ணோம். ஸோ நாட் லைக் ஜட்ஜஸ் வந்து நம்ம டேபிளுக்கு வர மாட்டாங்க, நம்ம போயிட்டு ஸ்டேஜ்ல வந்து பிச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 7 minutes தான் நீங்க சொன்ன மாதிரி. ஸோ அந்த பிச்ல தான் நாங்கள் வந்து பிடிச்சோம். ஓகே அப்படின்னு. அப்புறம் ஃபைனல்ல வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ எங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரப்போ த கிளியர் கட் வின்னர், ஏன்னா ஜாயிண்ட் வின்னர்ஸும் வைப்பாங்க கரெக்டா. ஏன்னா ரெண்டு டீமுமே வந்து டை பிரேக்கரா இருந்தா 50,000 அந்த மாதிரி கொடுப்பாங்க, இல்ல 75,000 கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து அவர் சொல்லும் போது கிளியர் கட் வின்னர்ஸ் அப்படின்ட்டு எங்க டீம் பேர் சொல்லும் போது எனக்குலாம் செம்ம ஹாப்பி. ஸோ ஃபைனலி லைக் அந்த எல்லா டீமும் அந்த 4 டீமுமே மென்டாரு ரெண்டு பேர் எல்லாருமே வந்து எங்க டீம்ல ஒரு மென்டார் தான் வந்தாங்க. ஸோ எங்களுக்கு செம்ம ஷாக்கு. அவ்வளவுதான், சூப்பர், இதுதான் திஸ் இஸ் த மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ ஐ கான்ட் ஈவன் லைக் ஃபர்கெட் தட் டே.
புரியுது உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் யா ஐ திங்க் இட்ஸ் லைக் மோர் தேன் ஜஸ்ட் ஹேக்கத்தான். ஹேக்கத்தான் வந்து சும்மா ஒரு ஈவெண்ட்டா பார்க்காம அது எவ்வளோ லேர்னிங்கை கொடுக்குது, எவ்வளோ லெசன்ஸ் சொல்லி தருது, பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குது, நெட்வொர்க்கிங் பண்ண வைக்குதுங்கிறது தான். அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் we are here and yeah happy. யா சீரியஸ்லி. அப்புறம் இல்லாமல் இன்னொரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எஸ்விசி லைக் தமிழ் ரீஜனில் வந்து அடுத்தடுத்து காலேஜஸ் வின் பண்ணுறோன்னு பார்க்கும்போது ஓகே தமிழ்நாடு கேன் ப்ரொடியூஸ் லைக் ஸ்மார்ட் இன்ஜினியர்ஸ் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நார்த் சைட் பீப்புளுக்கே நம்ம வந்து திங்க் பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. And I think like Smart India Hackathon பார்க்கும்போது ஹையஸ்ட் பார்ட்டிசிபேஷன் ஆல்சோ தமிழ்நாடுல தான் இருக்கு. ஒரு இவாலுவேட்டர் சைடு பார்க்கும்போது நிறைய பிபிடிஸ் வந்து தமிழ்நாடு காலேஜஸ் பேஸ்ட் தான் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பர் ஹாப்பி. அண்ட் மென்டர்ஷிப் செஷன்ஸ் புக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா லைக் SIH 2024 மென்டர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது 3-4 தமிழ் டீம் தான் வரும். லாஸ்ட் இயர் மோர் தென் 60% ஆஃப் இட் வேர் தமிழ் டீம்ஸ். அண்ட் காலேஜ் ஈவெண்ட்ஸ்னா போகும்போது அவங்கள்ட்ட கொடுக்குற மென்டர்ஷிப்போ சரி, எவ்ரி திங் ஹாஸ் பீன் that impact. And in the mentorshipனால தான் we got featured on Times Square twice as India's #1 hackathon. It's a huge thing. அதுவும் டைம் ஸ்கொயர்ல ஃபீச்சர் ஆகுது not once but twice. Bro, such a great thing bro. So I think இதுக்கப்புறம் I think we had a lot of value in this session. And I think our top 2 questions most asked maybe like questions வந்து சப்கான்ஷியஸாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ், அந்த மாதிரி ஒரு ஜட்ஜஸ் பெர்ஸ்பெக்டிவ் கொஷின்ஸ் ஐ திங்க் நீங்கள் கேட்டிங்கன்னா we can go ahead and we can complete. Sorry, I think podcast எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. I think we have given most of the value. So yeah, I think நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்க கொஷின்ஸ் கேளுங்க. we'll conclude it. ரொம்ப சீக்கிரம் கன்க்ளூட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ இவ்வளோ சூப்பராக பேசிட்டீங்க, லைக் உங்கள் ஸ்டோரி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து 3 times SIH எவாலுவேட்டராக இருந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு ஜட்ஜ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக ரிப்பீட்டட் கொஷின்ஸாக கேட்டுட்ருக்காங்க. அதை நான் வந்து ஒரு ஃபியூ கேட்குறேன், ஓகேவா? ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஸ்ட் கொஷின்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ ஜட்ஜஸ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு அவங்க ஏதோ ஒரு பட்டன் போய் அமுக்குறாங்க, சிஸ்டம் ஏதோ பிரேக் ஆயிடுச்சு, அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செம்ம ஆங்ஷியஸ் ஆயிடுறாங்க, ஒரு மாதிரி கயாட்டிக் ஆயிடுது அந்த சிச்சுவேஷனே. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ஆஸ்ட் கொஷின். ஆக்சுவலி இது ஒரு மோஸ்ட் ரியலிஸ்டிக் சினாரியோ, ஓகேவா? நிறைய பேர் வந்து காம்ப்ளெக்ஸா பில்ட் பண்ண, அதுவும் இப்போ ஏலாம் வந்ததுக்கப்புறம் ஈஸியா பிரேக் ஆயிருது. ஏன்னா வந்து அது என்ன பில்ட் பண்ணியிருக்கு, எப்படி பில்ட் பண்ணியிருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியல, அதனாலே நிறைய விஷயங்கள் பிரேக் ஆகுது. ஸோ நான் ஜட்ஜ் பண்ண ஒரு 100+ ஹேக்கத்தான்ஸ்ல எவ்ரி ஹேக்கத்தான்ல அட்லீஸ்ட் ஒரு 5 டீம் இந்த சினாரியோல வருவாங்க. அண்ட் ஹூ ஃபேஸ் இட் வெல், ஓகேவா? ஏன்னா பிரேக் ஆகுறது நார்மல், ஓகேவா? இட் ஹேப்பன்ஸ், திங்ஸ் கெட் ப்ரோக்கன், ஓகேவா? ஆனா சில டைம் வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூருங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. வாட் ஐ வுட் சஜஸ்ட் பிஃபோர் திஸ் அண்ட் ஆஃப்டர் திஸ் சினாரியோ மாதிரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், வீடியோ டெமோ, ஓகேவா? இப்போ வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டீங்க, ஃபங்க்ஷனலா இருக்குன்னா எப்பவுமே அது ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது, இதுதான் இது அப்படின்ட்டு. இது வந்து நான் வந்து உங்க ப்ராடக்ட் பிரேக் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல, இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் அ பேக்கப், ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து லைக் வின் பண்ண 7 ஹேக்கத்தான்ஸ்ல ஒன்று வந்து நேஷனல் ஹேக்கத்தான் ஜெய்ப்பூர்ல, அங்கே எங்களுக்கு அது நடந்துச்சு. ஸோ ஒரு ஃபிசிக்கலி டிசேபிள் பீப்புள் சுற்றி இருக்க எலக்ட்ரானிக் டிவைஸை தாட்ஸால் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் பில்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஃபைனல் போன லொக்கேஷனில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, அதனால ரேண்டமாக இப்படி பார்த்து பல்ப் ஆன் ஆகுது பதிலாக ஃபேன் ஆன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் வி ஹேட் அ வீடியோ டெமோ, இப்படிதான் இது ஒர்க் ஆகும். தட்ஸ் வை வி வாண்ட் தி பெஸ்ட் இன்னோவேட்டிவ் ஐடியா அவார்ட். சூப்பர். சோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் அ வீடியோ டெமோ ரெக்கார்ட். ரெண்டாவது, பீயிங் ஹானஸ்ட், ஓகேவா? நீங்க வந்து இப்போ பிரேக் ஆகுதுங்கிற சினாரியோல யூ ஷுட் ஐயோ பிரேக் ஆயிடுச்சு, இப்போ நான் என்ன பேசுறது, அது வந்து ஜட்ஜஸ்க்கே தெரிஞ்சிடும் பேனிக். ஸோ அது நீங்க எப்படி கான்ஃபிடென்ட்டா ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து சரி ஓகே இந்த லாகின் கிளிக் பண்றேன், தெரியாம ஃபுல்லா வெளியே வந்துச்சு, கிராஷ் ஆயிடுச்சு சிஸ்டமே. ஸோ வந்து ஜஸ்ட் அ மினிட், பை த டைம் சிஸ்டம் இஸ் அவுட், இது எப்படி ஒர்க் ஆகுங்கிற டெமோ காமிச்சிடுறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ லாட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஒர்க்கிங் லைக் தட். இப்போ நெட்வொர்க் இஷ்யூ ஏதோ கனெக்டிவ் இஷ்யூனால இது பிரேக் ஆயிருக்கு, பட் திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பை த மீன் டைம் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் திங்ஸ் அப், அந்த ஸ்பெசிஃபிக் மாடல் ஒர்க் ஆகலன்னா ஃபைன், பட் என்ன ஒர்க் ஆகுதுங்கிறது நீங்க பேசலாம்ல. இது செகண்ட். தேர்ட் திங், நோயிங் யுவர் நெகட்டிவ்ஸ். இது வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட், ஓகேவா? என் ப்ராடக்ட்ல இது பெஸ்ட், அது பெஸ்ட், இது பெஸ்ட்னு யோசிக்கிறது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம எது ஒஸ்ட், என்ன பிரேக் ஆக பாசிபிலிட்டி இருக்கு, என்னென்ன சினாரியோ, அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் எப்போயும் ஒஸ்ட் தான் பார்ப்பேன். அண்ட் இப்போ இது ஏஐ கிளாட்லாம் வந்ததுக்கு அப்புறம் போட்டு அடிச்சு நோத்தலாம் ப்ராடக்ட்டை, உங்களோட என்ன இஷ்யூ இருக்கு எல்லாமே பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நோ யுவர் நெகட்டிவ்ஸ், ஜட்ஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ நெகட்டிவ்ஸ் இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம். இது இன்டர்வியூல அப்படிதான், எல்லாருமே உன்னோட வீக்னஸ் என்ன அப்படின்னு நார்மல் இன்டர்வியூ கொஸ்டின், அது வந்து நான் வந்து ரொம்ப தூங்குவேன் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவான். அது இல்லாம
அந்த வீக்னஸ் எப்படி ஸ்ட்ரென்த்தாக காமிக்கிறோங்கிறது தானே கோல் இன்டர்வியூவில். இல்லை எனக்கு வந்து நான் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறனால ஒர்க் டிலே ஆகுது, அதுக்கு நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ கீப் இட் ப்ரோஆக்டிவ், நர்வஸ் ஆகக்கூடாது. இட் இஸ் நார்மல். எல்லாருக்குமே வந்து ஐயோ எனக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இது ரொம்ப நார்மலான சினாரியோ. பட் ஹேண்ட்லிங் இட் வித் கான்ஃபிடன்ஸ், வித் focus and with the demo is what is gonna have a better impact. And I think இதுதான் பெஸ்ட் வே டு ஹேண்டில். வேற எந்த சிச்சுவேஷன் நீங்க போய் சொல்ல முடியாது. ஓகேவா, இது வந்து இது வந்து இப்படிதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ ஒர்க் ஆகலங்கிறத சொல்றதை விட திஸ் இஸ் ஹவ் இட் வாஸ் ஒர்க்கிங், இப்போ நெட்வொர்க் இஷ்யூனால இதனால இப்படிலாம் ஒர்க் ஆகுது. பை த மீன் டைம் வி ஷுட் ஹேவ் அன் ஆர்கிடெக்சர் டயக்ராம் ரெடி டு ஷோ. இல்ல எனக்கு டேட்டா பேஸ் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது, இது கால் ஆனா இது இப்படி ஒர்க் ஆகும். ஸோ யூ ஹேவ் அன் ஆன்சர் பிஃபோர் தே ஹேவ் மல்டிபிள் கொஸ்டின். இவாலுவேட்டர்ஸ்னா எப்படி தெரியுமா, என்ன செய்து தான் சொல்றேன், ஒரு லூப் ஹோல் கிடைச்சிச்சுன்னு வைங்க, அந்த லூப் ஹோல்ல இருந்து 10 கேள்வி கேட்போம். கரெக்ட். அண்ட் வி ஷுட் கண்ட்ரோல். நான் வந்து இப்போ ஸ்டூடெண்டா சொல்றேன், ஸ்டூடெண்டா வி ஷுட் கண்ட்ரோல் த ஹோல் இவாலுவேஷன். இவாலுவேட்டர் கண்ட்ரோல் மட்டும் வந்துட்டாங்கன்னு அவங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். So that's it. So ஒரு ஹாப்பி சினாரியோ மட்டும் இல்லாம நெகட்டிவ் சினாரியோல நடந்தா கூட அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். Absolutely. So next most asked question is that எல்லாரும் சொல்றது AI has become a buzzword. ஸோ இந்த ஏஐ இம்பேக்ட் எப்படி ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ல இருக்க போகுது, ஸோ அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, ஸோ how it's going to impact the entire hackathon. So what's your take? Actually இந்த ஏஐங்கிற விஷயமே இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானோட ஹோல் சினாரியோவே மாத்திருச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, முன்னாடி வந்து ஏஐ பவர்டுங்கிறது ஒரு செம்ம ஃபீச்சர். இப்போ ஏஐ பவர்டு இல்லாம இருக்க ப்ராடக்டே பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் லைனே ஏஐ பவர்டு மார்க்கெட்டிங் சிஸ்டம், ஏஐ பவர்டு காலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஏஐ பவர்டு திஸ், ஏஐ பவர்டு தட், எல்லாமே அப்படிதான் இருக்க போகுது. ஓகேவா, அதுதான் ஒரு மேஜர் சினாரியோ ஷிஃப்ட். செகண்ட் திங், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸா இருந்த விஷயங்கள் இப்போ சிம்பிளா பண்ணலாம். முன்னாடி வந்து ஒரு ஃபுல் கோட் பேக் எண்ட் வந்து ஏபிஐ லிங்க் பண்றது வந்து உங்களுக்கு ஒரு 3 days ஆகுது அப்படின்னா இப்போ உங்களால அது ஒரு 3 hours பண்ண முடியும். ஓகே, ஆனா இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். யாருக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதோ அவங்க செம்ம ஸ்பீடா போயிடுவாங்க. எப்படி ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சு பண்றாங்களோ அவங்களுக்கு இன்னும் பிரேக் ஆகும். இப்போ ஒரு ஏபிஐ எப்படி இன்டர் கனெக்ட் ஆகுதுன்னே எனக்கு தெரியல லாஜிக், ஆனா இன்டர் கனெக்ட் ஆகி நான் பில்ட் பண்ணிட்டேன் ஏஐல, இன்னொரு ஏபிஐ நான் இன்டர் கனெக்ட் பண்ணும், இல்ல அந்த ஏஐ அப்டேட் பண்ணும், நான் மறுபடியும் போய் ஏஐ தான் கேட்பேன், பாருடா இது பண்ணிரு அப்படி. அது மிஸ்டேக் பண்ணிச்சுன்னா பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. அண்ட் ரீசெண்ட் SRM ஈஸ்வரி போயிருந்தேன் ஈவெண்ட்டுக்கு. அங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய வைப் கோட் பண்ணியிருந்தாங்க. when I ask one question they are not able to answer because they don't know what they have built. ஓகேவா, ஸோ ஏஐய நல்லா யூட்டிலைஸ் பண்றவங்களும் இருக்காங்க, ஏஐ நான் நல்லா யூட்டிலைஸ் பண்றேன்னு நினைச்சிட்டு சும்மா ப்ராம்ப்ட் மட்டும் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இட்ஸ் அபவுட் ஸ்ட்ரக்சர்ட் வைப் கோடிங். அண்ட் ஏஐ வைப் கோடிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்றேன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். நிறைய விஷயங்கள் ஏஐ யூஸ் பண்ணலாம். ப்ரெசன்டேஷன்ல இப்போ சிம்பிள் நாப்கின் ஏன்னு ஒரு டூல் இருக்கு, ப்ரெசன்டேஷன் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணலாம் உங்களால ஜென்ரேட் பண்ண முடியல அப்படின்னா. இது ஐ திங்க் Gamma.app ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் விஷுவல் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்றதுக்கு. ஏன் கேன்வால கூட ஏஐ வந்துருச்சு ஜஸ்ட் ஃபார் விஷுவல் ப்ரெசன்டேஷன் சொல்றேன். இது ஆர்கிடெக்சர் டெஸ்டிங் எல்லாத்துக்கும் எக்கச்சக்க ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஹக்கிங் ஃபேஸ்லயோ சரி, இல்லை NVIDIAவே நிறைய ஏஐ டூல்ஸ் ஓப்பன் சோர்ஸா கொடுத்துருக்காங்க, லோக்கல் ஓலாமா இருக்கு. ஸோ எக்கச்சக்க டூல்ஸ் இருக்கு. ChatGPT மட்டும் ஏஐ கிடையாது. ஆல்சோ ரிசர்ச் கூட இந்த பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ, ஸோ அப்புறம் போரியம் ஏஐ, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடா இருக்கு. இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுதான் ஒரே டூல் ChatGPT, எதுனாலும் ChatGPT அப்படிங்கறது இருக்கிறது விட்டுட்டு எதுக்கு எதை யூஸ் பண்றோம், ஏன் யூஸ் பண்றோம், அதை தெரிஞ்சு யூஸ் பண்ணணும்னு வைங்க, நமக்கு அட்வான்டேஜ். இங்க நிறைய பேர் ஏஐ யூஸ் பண்ணி ஏஐ யூஸ் பண்றதே அட்வான்டேஜ் நினைக்கிறாங்க. கரெக்டா யூஸ் பண்றது தான் அட்வான்டேஜ். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே பில்ட் பண்ணிருப்பாங்க, எனக்கு என்ன பில்ட் பண்றேன்னு தெரியும், 3 மணி நேரம் எடுத்து பில்ட் பண்றதை ஆட்டோமேட் பண்ணி 3 days என்னால 3 hours என்னால பண்ண முடியுது அப்படின்னா எனக்கு அட்வான்டேஜ். ஏஐ அந்த சைடு ஒர்க் பண்ணி நான் இங்க பேரலா ஒர்க் பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு செம அட்வான்டேஜ். ஆனா எனக்கு ஏஐ இருக்கனால லெத்தாஜிக்கா இருந்து கோடிங்கோட ஸ்ட்ரக்சர் தெரியாம, எப்படி பிச் பண்ணுங்கிறது தெரியாம, எப்படி ரிசர்ச் பண்ணுங்கிறது தெரியாம, ரோட் மேப் எப்படி நான் ப்ராடக்ட் பில்ட் பண்ணியிருக்கேங்கிறது தெரியாம பண்றதே கஷ்டம். சில பேர் வந்து எனக்கு பிகினர் லெவல் வைப் கோடர்ஸ் இல்ல பண்றாங்கன்னா யூஸ் ஆன்டி கிராவிட்டி. ஏன்னா ஆன்டி கிராவிட்டியில ரோட் மேப்ஸ் வாக் த்ரூஸ் எல்லாமே அதுவே கொடுத்துரும் பிகினர் லெவல்ல மறுபடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஏஐ இஸ் கோனா இம்பாக்ட். அண்ட் ஒரு இவாலுவேட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல, இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் சொன்னேன்னா, இவாலுவேட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இட்ஸ் நாட் அபவுட் ஹவு த ப்ரோட்டோடைப் இஸ் ஒர்க்கிங், ஹவு யூ ஹவ் பில்ட் இட். அதுதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோரா இருக்க போகுது. எப்படி பில்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இப்படி ஒர்க் ஆகுது, இது இப்படி ஒர்க் பண்ண வைக்க முடியுமா, எத்தனை % வைப் கோட் நான் நார்மலாக கேட்பேன். ஸோ அவங்க வந்து 70% சொன்னா 70%ல எவ்வளோ உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் கேட்பேன். இன்னும் கண்ட்ரோல் இருக்குன்னு கேட்குறேன். ஐயோ தெரியலையே,
சரி ஓகே இப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி சொல்கிறீங்க, இந்த அனாலிட்டிக்ஸ் என்ன ஏபிஐ யூஸ் பண்ணுறீங்க, எப்படி இன்டெகிரேட் ஆகுது அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ இட்ஸ் அபவுட் நோயிங் வாட் யூஆர் பில்டிங் அண்ட் யூசிங் ஏஐ இன் அ பவர்ஃபுல். ஒரு டூல் கூட சம்மரைஸ் ஆகாமல் நீங்கள் சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரி ஓவராலாக டேக்கிங் இட் அஸ் அ பவர் ஹவுஸ், இந்த சிட்டி ரோபோட் மாதிரி யூசிங் இட் அஸ் அ பவர் ஹவுஸ் இஸ் வாட் இஸ் கோனா ஹேவ் அ பிக் இம்பாக்ட். இவாலுவேஷன்லையும் சரி, ப்ராடக்ட் பில்டிங்லையும் சரி, எல்லாத்துலேயுமே. ஓகே ப்ரோ, நீங்கள் ஸ்டோரிஸ் என்னென்ன ஹர்டில்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, திங்ஸ் டு டூ, திங்ஸ் நாட் டு டூ எல்லாமே சொன்னீங்க. ஸோ இட்ஸ் லைக் அ கம்ப்ளீட் நாலேஜ் ஓஷன். இதை எப்படி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இதை ஆக்சஸ் பண்ணுறது? ஸோ இஸ் தேர் எனி வே டு டூ தட்? ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் கொஷின். நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா இப்போ 1-on-1 மென்டர்ஷிப்போ சரி, வெபினாரும் சரி, நான் சொல்லி தர தான் முடியும். ஆனால் லேட்டராக அவங்க அதை அசெட்டாக பார்க்கறதுக்கு ஐ ஆக்சுவலி பில்ட் அ இபுக். ஓகேவா? ஸோ ஹேக்கத்தான் பிளேபுக் யூனிவர்சல் எடிஷன் அப்படின்ட்டு இந்த இபுக் எனக்கு பில்ட் பண்ணுறதுக்கே இட் டுக் மோர் தென் 7 days, ஃபுல் டேஸ். ஓகேவா? என்னோட லாஸ்ட் 3-4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு SIH சாம்பியனா, ஒரு இவாலுவேட்டரா, 100+ ஹேக்கத்தான்ஸ் ஜட்ஜ் பண்ண பர்சனா, ஸ்டூடெண்ட்ஸ் 25,000 பேர் மென்டார் பண்ண பர்சனா, நான் என்னென்ன நாலேஜ் பேஸ், என்னென்ன அசெட்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லாமே இந்த ஒரு இபுக்கில் இருக்கும். பேசிக்கலி இட் ஹேஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் செலெக்ஷன், பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் எப்படி பில்ட் பண்ணணும். லிட்டரலி இது நம்ம பேசல, பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் பற்றி, அது ஒரு அண்டர் ரேட்டட் திங். ஸோ நிறைய பீப்புள் வந்து ஒரு லேட்டர் ஸ்டேஜ் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இஃப் சப்போஸ் யூ ஆர் ஆடிங் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் இன் யுவர் பிச் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஹேக்கத்தான்காக மட்டும் யோசிக்கல, ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறீங்கிற ஒரு ஆட் ஆன் கொடுக்கும். இதை நீங்கள் இந்த இபுக்கில் பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஐ டூல்ஸ், அசெட்ஸு, எல்லாத்துக்குமே ப்ராம்ஸு, எப்படி ரிசர்ச் பண்ணலாம், என்ன ஸ்ட்ராட்டஜி, ஹவு டு மேக் ஷுர் யூ கேன் இம்ப்ரெஸ் இவாலுவேட்டர்ஸ், இவாலுவேட்டர் க்ரைட்டேரியா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டூஸ், டோன்ட்ஸ், என்னென்ன வேணுமோ ஒரு பிகினர்லேருந்து ஒரு 70% வர வரைக்கும் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இந்த இபுக்கில் இருக்கும். இட்ஸ் பேசிக்லி அ க்ளோன் ஆஃப் மை பிரெயின். அதுதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் இது வந்து ஒரு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. யூ கேன் கோ அண்ட் ஆக்சஸ் இட். இந்த வீடியோலேருந்து ஆக்சஸ் பண்ணுறவங்களுக்கு ஐ எம் கிவிங் இட் அட் 99 rupees. ஓகேவா? ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் நாட் a big deal 99 rupees. It's just that when you are paying that you will go and have a look at it. இந்த இபுக்கோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா I can charge thousands and 2000s. பட் என்னோட நோஷன் என்னன்னா, if you get it for free, you are not going to utilize it. Right. So when you are paying money and getting it, you will be utilizing it well. Yeah. And ஒரு 6 பேர் டீமுக்கு 99 is not a big deal. That's what I believe. And அந்த நீங்கள் டாப் மேட் மூலமா அது வாங்கிட்டு, if you have any doubt, you can ping me up anytime. அந்த ஆக்சஸுமே இருக்குது. அண்ட் லேட்டர் இந்த இபுக்கில் இருந்து ஒரு வெபினாருமே ஐ எம் பிளானிங் டு கண்டக்ட். அண்ட் அந்த வெபினாரில் லைவ் ப்ராடக்ட் பில்டிங், ஸோ ஒரு ப்ராடக்ட் எப்படி பில்ட் பண்ணுறது, ஏஐ எப்படி யூஸ் பண்ணுறது, பிச் எப்படி பண்ணுறதுக்கு எல்லாமே பிரேக் டவுன் பண்ணி ஒரு 3 hour வெபினார் கண்டக்ட் பண்ணலாங்கிற பிளானில் இருக்கேன். ஹோப்ஃபுல்லி பை செப்டம்பர். இட்ஸ் நாட் ஜஸ்ட் for Smart India Hackathon, but focus on Smart India Hackathon, but it's going to be like a founder, mentor, evaluator perspective or webinar conduct பண்ணலான்னு இருக்கேன். And that also is accessible via the link in description. இல்லை இங்கே டாப்பில் ஐ பட்டன் மூலியமாக accessible-ஆக இருக்கும். And I think this overall podcast have been like overall value. நீங்கள் மறுபடியும் பாருங்கள், எல்லாமே செக்மெண்டேஷனாக இருக்கும், இல்லைனா it will get over the head. ஓகேவா? If you have doubts, comment sectionல போடுங்க. And thanks Deepika. Thank you so much. So it's a great pleasure to have you, and you have like a knowledge ocean மாதிரி SIH hackathon பத்தி கேட்டா ஹர்டில்ஸ், பண்ண வேண்டியது பண்ணக்கூடாதது, எவ்வளோ அடி வாங்குனீங்க, எல்லாத்தையும் சூப்பராக புட்டு வச்சுட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களை மாதிரி மென்டர்ஸ் தான் வந்து நிறைய பேர் இந்த 1000+ நேஷனல் ஹேக்கத்தான்ஸ் வின்னர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அண்ட் ஐ விஷ் you produce even more higher than that. It just not should stop with thousands, it should be 10,000s and lakhs. So நிறைய பேர் நீங்களும் பெனிஃபிட் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைட் பண்ணி மென்டார் பண்ணிருக்கீங்க. ஐ விஷ் this journey should continue as long as possible. Yep, awesome. So yeah, signing off. ஓகே, இந்த பாட்காஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு SIH ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ. முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் CodeHunters Academy சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஹேக்கத்தான் வி ஆல்சோ டீச் AML கோர்சஸ் இன்க்ளூடிங் லைவ் ப்ராஜெக்ட்ஸ், அண்ட் தட் டூ ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதை நான் டீச் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக இந்த இபுக்கை செக் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.